ஹலோ गाइस, நான் பிஎஸ் பேசுறேன். நீ நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ரைசிங் ஆஃப் தி பீஸ்ட் கார்டுன்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 1 தான் நீ நம்ம பார்க்க போறோம். இது ஒரு நல்ல சீரிஸ் அப்படின்ற முடிவெல்லாம் வந்து நீங்க இந்த எபிசோட பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எடுத்தது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கதை நல்லா இருக்கதான் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க பார்த்துட்டு அதிகபட்ச லைக்கா கிட்டத்தட்ட ஒரு 2K வாட்ச் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்ட எபிசோட் எல்லாமே நான் சீக்கிரமா போட ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா போடலாமா வேணாமன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதை பொறுத்து தான் இந்த சீரிஸை கண்டினியூவா போடலாமான்னு வேணாமான்றது நான் முடிவு பண்ண போறேன். ஸோ உங்க சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்கு அடுத்த எபிசோட் போடுறதா இல்லையன்றதை. நான் கேட்ட லைக்கை கொண்டு வாங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் சொல்லுங்க அடுத்த எபிசோடு உங்களுக்கு பார்க்க ஆசையா இருக்குன்றத. சரிங்க, இஸ்லாமியத்தோட கதை போலாமா? இப்போ கதையோட ஆரம்பத்தில் வந்து ஏரோப்ளைன்ல ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது அவனுடைய மேல் இடத்துல இருக்கவங்க வந்து என்ன சுச்சுவேஷனும் ரிப்போர்ட் பண்ண அப்படின்னு அவன் கிட்ட கேட்க சொல்றேன் சார், நம்மளுடைய கோல் என்ன பார்த்து சரி பண்ணியாச்சு. இங்க இருந்த எல்லாரையும் நான் போட்டு தள்ளிட்டேன். ஓ, அந்த டாப் கில்லர் ஆர்கனைசேஷனை நீ கொண்டுட்டியா? சீக்கிரமா முடிச்சிட்டேன் சார். என்ன பேசுறீங்க? நீங்க சொன்னது தானே நான் பண்ணேன். பரவாயில்ல, எங்களுக்காக நீ நல்ல நிறைய வேலைகளை பண்ணிட்டேன். எங்களுக்காக இந்த லாஸ்ட் வேலையை முடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சொல்ல மறந்துட்டேன், நீ சாக போற. கால தாமதம் ஆயிடுச்சு, நீ தப்பிக்கிறது கூட. இதோட எல்லாம் முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை யூஸ் பண்ணிங்கன்னா அதே இடத்துல கொண்டுறானுங்க. ஹீரோ ஒரு அசாசின். அப்போ அதுக்கப்புறமா பார்த்தா ஹீரோ அந்த இடத்த விட்டு இப்போ வேற ஒரு உலகத்துல இருக்கவனுடைய உடம்புல பிரியன் கண்ணெட் ஆயிடுவான். நான் எங்க இருக்கேன்? கடைசியா நான் அந்த பிளேன்ல தானே இருந்தேன் அப்படின்னு ஹீரோ அந்த விஷயத்தை யோசிக்க அவன் தலை பயங்கரமா வலிக்குது. அந்த வலியை தாங்க முடியாதப்போ திடீர்னு அவனுக்கு அவன் இருக்கிற உலகத்துல பத்தின எல்லா விதமான நாலேஜும் திரும்பவும் தோண ஆரம்பிக்கும். அதாவது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பிளட் மூன்னு ஒரு விஷயம் ஸ்கைல நடந்திருக்கு. அது மூலியமா இந்த ப்ளூ பிளானட்ல கணக்கில் அடங்காத பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாமே பெரிய அழிவை கொண்டு வந்துச்சு. ஹியூமனிட்டியா அழிகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதுங்க பண்ண அட்டகாசத்தினால பூமியில கிட்டத்தட்ட நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர்ஸ் பண்ண பெரிய பெரிய அட்டாக்கை தடுக்க முடியாம எல்லா விதமான ஆர்மிகளும் அதுக்கு முன்னாடி தோத்து போயிடுச்சுங்க. ஆர்மிஸோடைய வெப்பன்லாம் அதுக்கு சின்ன தூசி மாதிரி இருந்துச்சு. அது 10 வருஷமா தொடர்ந்து நடந்ததுனால கிட்டத்தட்ட 100 மில்லியன் பீப்பிள் இறந்தாங்க. மனித இனத்தை அழிக்கிறதுக்காக வந்த நிலையில தான் கடைசியா ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த ஒரு மாற்றம் என்னன்னா, பீஸ்டோடைய சோலை வந்து மாஸ்டர் பண்ண ஒவ்வொருத்தரும் மனிதர்களா இருந்தாங்க. அதாவது சாதாரண மனிதர்கள் அந்த மான்ஸ்டருடைய சோல்ஸ் மூலியமா பவர்ஸை கெயின் பண்ணி பெரிய பெரிய பீஸ்டுக்கு உருவத்தை மாத்திக்கினாங்க. யாரு நினைச்சா வேணாலும் அவங்க நினைக்கிற அந்த ஒரு பீஸ்ட் உருவத்தை அவங்களால எடுத்துக்க முடியும். ஆனா அதுக்கு அவங்க அவேக்னிங் பண்ணணும். சோ அதுக்கப்புறமா வந்து அந்த மான்ஸ்டர்ஸையும் கூடவே இந்த பீஸ்ட் உருவத்தை எடுத்த மனிதர்களும் சேர்ந்து சண்டை போட்டதுல ஹியூமனிட்டியை கொண்டு கொஞ்சமா அவங்களால மீட்க முடிஞ்சது. புது நம்பிக்கை கிடைச்சது. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ் முழுமையா அழியல. இருந்தாலும் இந்த பீஸ்டோடைய சோல் அவேக்னிங் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரேங்க் இருக்கும். இ ரேங்க்ல இருந்து SSS ரேங்க் வரைக்கும் இருக்கிறதுலே லோவானது இ ரேங்க் தான். அப்புறமா பார்த்தா ஹீரோவுடைய அந்த பீஸ்ட் சோலோடைய லெவல் ரொம்ப லோவா இருக்கு. எனக்கு ஃபேமிலி கிடையாது, எனக்குன்னு நண்பர்கள் கிடையாது, என் வாழ்க்கையில ஃபுல்லாவே கஷ்டமா தான் நடந்துட்டு இருக்கு. என்னுடைய பீஸ்ட் சோலை வச்சு கூட பெருசா எதுவும் பண்ண முடியாது. அப்ப பார்த்தா அகாடமியில படிக்கும் போது கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஹீரோவை கேலி பண்ணிருக்காங்க, லோ லெவலான பீஸ்ட் சோலை வச்சுட்டு இருக்கவனு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பணக்கார பையன் ஹீரோவை போட்டுட்டு மிரட்டான். எப்பவுமே உதவாக்காரதான், உனக்கு எதுக்குடா அழகான பொண்ணலாம் குப்பை. ஹீரோ கதறுன்னு, எதுக்கு இந்த உலகத்துல நான் இப்படி வாழணும், இவ்வளவு குப்பியாவ சாகணும், இப்படியா என் நிலைமை ஆகணும்னு சொல்லிட்டு அவன் கதறிட்டு இருக்கான். சோ இந்த ஒரு உலகத்துல இருக்கிற அவனுடைய உடம்பை சேர்ந்த ஓனருடைய நினைவுகளை யோசிச்சு பாக்குறான். அவனுக்கு வந்து அந்த இடத்துல சேருது எல்லாமே. சோ ஹீரோ யோசிப்பான், அப்ப இந்த உடம்பை வச்சுட்டு இருந்தவனுக்கு இதான் நிலைமை. அதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப் விட ரொம்ப கொடூரமா நடந்திருக்கேன் இவனுக்கு. உடனே பார்த்தா அந்த உடம்போடைய உண்மையான ஒருத்தனுடைய ஆன்மா வெளியே வரும். எங்க பாரு, நீ இப்ப என் உடம்பை எடுத்திருக்கலாம், பட் இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கின வரைக்கும் நீயும் என்ன மாதிரிதான். உன்னால எதையும் மாத்த முடியாது. எல்லாருக்கிட்ட இருந்து நீ ஒதுக்கப்பட்டிருக்க. முட்டாள்தனமா நீ எல்லாத்துக்கும் பயந்து பயந்து விட்டு கொடுத்துருக்கடாதுல. நீ நினைச்சிருந்தா எல்லாத்தையும் மாத்திருக்கலாம் ஒரு நொடியில. சோ நீ முயற்சியை பண்ணாம விட்டு கொடுத்துட்டா எப்படி? நீ ரிவெஞ்ச் எடுக்கலையா? போ, நான் இறந்ததே ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான். நீயும் என்ன மாதிரி ஒருத்தன் தான்றது எனக்கு தெரியும். ஆனா போய உனக்கு என்னுடைய உடம்பு கிடைக்கணும்ன்றது யாரு ஏதுன தலைவலியோ. எங்க நான் எதுக்காக வந்தன்றது எனக்கு தெரியல. ஆனா இன்னொரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இதை நான் மாத்துவேன். மாத்துவாரு. என்னாலேயே எதுவுமே கேட்க முடியல அந்த உடம்புல இருந்து. நீ மட்டும் என்ன புடுங்க போறதில்ல. வழிகள் இருந்தும் வாய்ப்புகள் இருந்தும் நீ அந்த வழியை பொறுத்துக்கு வாய்ப்பை பயன்படுத்தாம போயிட்டேன். அது உன்னுடைய தப்பு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். ஆனா நீ ஒரு யூஸ்லெஸ்ஸான பாடிக்குள்ள இருக்குன்றது மறந்துடியா? இதோடைய முடிவுல நீயும் என்ன மாதிரி அசிங்கப்பட்டு தான் சாக போற. நீ வேணா அப்படி சொல்லலாம், உன்ன மாதிரி நான் கிடையாது. நான் இந்த உலகத்துல ப்ரூவ் பண்றேன். அதையும் தான் நான் பாக்குறேனே. சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோ. போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். எனக்காக அவங்கள பழி வாங்க போறேன்னா பழி வாங்கிக்கோ. லேன்யான் ஹீரோவும் கண்டிப்பா பழி வாங்குவேன். முதல்ல நான் எப்படி சக்தி வாய்ந்தவனா மாறணும்னு யோசிக்கணும். நான் லெவல் 1 வச்சுட்டு எனக்கு எல்லாமே லோ லெவலான ஜாப்ஸ் தான் கிடைக்கும். என் ஓல்டு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அசாசியன். சோ அந்த வேலையை நான் பார்த்தேன்னா கண்டிப்பா என்னால அதிகப்படியா லெவலை கெயின் பண்றது மட்டும் இல்லாம நல்லா சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு ஒரு சிஸ்டமும் அவனுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுடைய பீஸ்ட் சோலோடைய அப்கிரேட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இதனால பிளாக் லிசார்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பீஸ்டோடைய சோல் உங்களுக்கு பவரா கிடைச்சிருக்கு. என்னடா இது? அப்ப அவனுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிராகனும் வந்துட்டு, ஹலோ லின்னு, நான் தான் உன்னுடைய சிஸ்டம். என்னுடைய பேரு தான் டிராகன் சிஸ்டம். இதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கொஞ்சமா வளர நானும் உனக்கு நிறைய உதவிகளை பண்ணுவேன். உன் கூடியே தான் இருப்பேன். நீ
நீயா சிஸ்டம்? ஆமா, என்ன தாராளமா நம்பலாம். ஹீரோ அதுக்கப்புறம் அதெல்லாம் கண்டுக்காம போக, என்ன கண்டுக்காம போற, எங்க போயிட்டு இருக்க? உன்னையே நம்பி தான் என் வேலையை யார் பாக்குது? நான் தான் பாக்கணும். அதை எங்கடா இப்ப போறேன்? நான் உனக்கு உதவி பண்ணடா, எதனா கேள்றா, நான் உதவி பண்றேன் உனக்கு. அப்புறமா பார்த்தா ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அவளுக்கு தான் ஹீரோவை பிடிக்கும். சோ அந்த பொண்ணு கிட்ட வந்து ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண அதே பணக்காரன் வந்து அவகிட்ட போயிட்டு, ஏய் ஷோ, எதுக்காக நீ என்ன பார்த்து பயந்து ஓடுற? உனக்கு என்னடா வேணும்? நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உனக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வந்திருக்கேன். நீ கூட டேட் பண்ண, கனவுல தானே நடக்கும். எனக்கு ஆல்ரெடி ஊமாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேற ஒருத்தனை தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓ ஷோ, நீ சொல்றத பார்த்தா நீ எஸ் லெவல் பீஸ் சோலோடைய மாஸ்டரா இருந்தாலும் நீ இன்னும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்காம இருக்க. என்கிட்ட பி லெவலுக்கு மாஸ்டர்ஸ் சோலா வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, பாடி கார்ட்ஸா. சோ அவங்கள மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன். உன்னை சுத்தி எப்பவுமே ஒருத்தன் நாய் மாதிரி துரத்திக்கினே வருவானே, அதான் உன் கூடிய இருப்பானே எப்பவுமே. அவனையும் நான் அடிச்சு போட்டுட்டேன். இதுக்கப்புறம் அவனை தேடி வரமாட்டான். டேய், நீ என்னடா பண்ண லின்ன? கவலைப்படாத, அவன் நமக்கு இடஞ்சல இருந்ததுனாலதான் அவன் கதையை நான் முடிச்சுட்டு உன்கிட்ட வந்திருக்கேன். ஆனா நீயே இப்ப என்ன பார்த்து இப்படி பயப்படுற? அந்த லூசர் இதுக்கப்புறம் வரமாட்டான். நான் தான் உனக்கு பவர்ஃபுல்லான ஆளா, நல்லா சம்பாதிக்கிறவனும் பணக்காரனாவும் இருக்கல. ப்ளீஸ் என்னுடைய டேட்டை ஏத்துக்கோ அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கிற சமயத்துல பார்த்தா அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் மீறி திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து அவனுடைய கழுத்து பிடிப்பாங்க. யாரோட இந்த வேலையை பார்க்கறதுன்னு பார்த்தா அவன் ஹீரோ தான். ஏய் லின்னு, நீ எப்பறம் வந்தீங்க? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே நம்ம மாஸ்டர் இவன் ஏதோ பண்றான், விடாதீங்கடா, அடிக்கடா அவனை அப்படின்னு ஆளாளுக்கு அடிக்கிறதுக்காக வர ஹீரோ அவனுக்கிட்ட இருந்து தப்பிக்க அவனை விடாதீங்கடா, கொல்லுங்கடான்ற மாதிரி உடனே அவன் ஆர்டர் கொடுக்குறான். சோ அப்புறமா பார்த்தா அவங்க எல்லாருமே உடனே பி லெவல் மான்ஸ்டர்ஸா மாறிடுறாங்க. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமான மான்ஸ்டரா இருக்கான். ஹீரோ அந்த சிஸ்டத்துக்கிட்ட கேட்பான், இங்க பாரு, நான் இன்னும் அப்கிரேட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இப்போது நிலைமையில நீ பிளாக் லிஸ்ட் மட்டும் வச்சிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணா அது ரொம்ப வீக் தான். சோ அப்பனா இவங்க எல்லாரையும் நீ அடிச்சு போடும்போது இவங்க கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் நீ எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உனக்கு அப்கிரேட் நடக்கும். அப்போ அந்த லிசார்ட் பாடியோட நான் சண்டை போட்டேன், என்ன நடக்கும்? ஏன்னா நீ அவங்க கிட்ட ஈஸியா தோத்து போயிடுவேன். அப்ப என்னுடைய உண்மையான பாடியை வச்சு நான் சண்டை போறேன். என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டத்துல இருக்க அந்த டிராகனே ஷாக் ஆகும். நீ சாக போறியாடா, நீ இப்படி எல்லாம் பண்ணா செத்துரோட சீக்கிரமாவே அந்த லிசார்டா மாநிலாச்சும் கொஞ்சமாச்சும் சமாளிக்க முடியும். நீ வேணா அப்படி சொல்லலாம், பட் இருந்தாலும் நான் இன்னும் அசாசியம் தான். சோ என்னுடைய ஸ்கில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவான். ஆனா ஹீரோ திருப்பி அடிச்சு பொழக்க விடுவான். ஒவ்வொருத்தனையும் புகை மூட்டத்து நடுவில் இந்த பாசம் என்னுடைய ஆட்கள் அவன் கதையை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்க, ஆனா வகையை பொழப்பான். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க, எப்படி அவங்கள தோக்கடிக்கிற? என்னோட பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஷோபம், என்ன இவன் பி லெவல் பீஸ்ட் சோல் மாஸ்டர்ஸே போட்டு தாக்குறான், உண்மையிலே பயங்கரமா பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கான். போன உலகத்துல இருக்கும் போது என்னுடைய பாடி ரொம்ப வீக்கெல்லாம் இல்ல, ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு, நான் அசாசியனா இருந்தேன். இந்த உலகத்துல பாடி வீக்கா இருக்கு, அசாசியனா இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு ஒரு ரிவார்டு கிடைக்குது. என்ன ரிவார்டுன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவனுக்கு சீக்கிரட்டான ஸ்கில் புக் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த ஸ்கில் புக் எடுத்து கொஞ்சோண்டு அதுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான லெட்டர்ஸையும் கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்கிறான். சோ இது மூலியமா அவனுக்கு பல விதமான டெக்னிக்ஸ் இன்னும் அதிகப்படியா தெரியுது. மட்டும் இல்லாம அவனுடைய ஸ்கில் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுது. பார்த்தா இப்ப ஹீரோக்கு ஏ லெவலுக்கு ஸ்கில்லுக்கு எல்லாமே அன்லாக் ஆயிடுச்சு. ஃபயரா துடிக்கிறான் நம்ம ஹீரோ. சரி நீ வேற லெவல்ரா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி டேகனை சொல்ல, இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பம். அப்புறம் பார்த்தா அந்த பாஸ் உன்னொரு பக்கம், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, போய் அவனை அடிக்கடா, இதுக்கடா உங்களுக்கு காசு கொடுத்து வச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் வெளியில போய் திரும்ப அட்டாக் பண்ண போக இன்னும் கஷ்டப்படுறத பார்த்து நம்ம ஷூ வந்து நான் வேணா உதவி பண்ணிட்டோமாடான்னு கேட்க, இல்ல நானே பாத்துக்கிறேன், நீ பின்னாடி அப்படியே இரு. இப்போது நிலைமையில அவங்கள நானே அடிச்சா மட்டும் தான் எனக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இவ ஊர்கால போந்தானே எனக்கு எதுவுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா பவர்ஃபுல்லான எலிஃபண்ட் மாஸ்டர் வருவான். அவன் மங்கு அவனை தூக்கி போட்டு அடிப்பான், வேற லெவல்ற. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோக்கு டார்க் அயன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஷரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற 2 பேரையும் கிட்ட போயிட்டு நசிக்கியே கொண்டுரும். இதை பார்த்தா அந்த பாச பைப்பில் டேய் நண்பா என்ன மன்னிச்சிடறா, தெரியாதவங்க உன திட்டிருப்பான்டா, நான் தப்பு பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கு. ஆனா ஹீரோவும் அவனை போட்டு பொழந்து எடுத்துரும். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஷூவும் இவன் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். போவல்லின்னு. அதுக்கப்புறம் அவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ பத்தி யோசிப்பா, இவ்வளவு நாள் வரைக்கும் வீக்கா இருந்தவன் எப்படி எனக்கு ரொம்ப சூப்பரா ஃபைட் பண்ணா, என்ன இவன் காப்பாத்திருக்கேன், இப்போ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அவன் உன பக்கம் ஹீரோ பாத்துட்டு இருக்க. ஹீரோவும் என் மூஞ்சில எதுனா இருக்கா அப்படி பாத்துன்னு வரேன். ஒண்ணு இல்ல, என்ன காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். அப்படியா, ஆனா நம்ம தான் கிளாஸ்மேட் ஆச்சு, பின்ன உதவி பண்ணாம என்ன பண்றது, கிளாஸ்மேட் தானா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாப்போ என்னது, சரி ஓகே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு ஸ்கூல்ல பாக்கலாம், நான் வீட்டுக்கு போய் ஆகணும் இப்போ. அப்புறம் அவன் கிளம்ப டிராகன் பை போல கலாய்க்குது உன்னொரு பக்கம். சை நல்லா வாய்ப்பை கூட விடுறான் பாரு, அந்த பொண்ணுக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு, ஆனா நீ என்னடானா அப்படி சொல்லிடுறேன். ஐய் வாய முன்னு கம்முனு வா, இந்த உடம்புடைய ஒரிஜினல் ஓனருக்கு இந்த உலகத்துல சில ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அவங்களே கெடுத்து விடக்கூடாது, முக்கியமா அவங்க எல்லாரும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். சரி இப்போ நான் உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், சிஸ்டத்தை பத்தி. அவன் மறைச்ச பக்கத்துல அந்த டிராகன், டேய் உண்மையிலே கில்லர் பய போலடா, நீ மூளைய இன்னும் கொஞ்சம் மாத்தல, நீ இல்ல அசாசியன் மாதிரி யோசிக்கிற. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவனுடைய அந்த சோலை பத்தின டெஸ்ட் பண்றான். இன்னொரு பக்கம் பார்த்தா அவன் டெஸ்ட் பண்ணி அந்த பிளாக் லிஸ்டா மாறுவான் பாருங்க. அந்த டிராகன் கலாய்க்கும், பாத்தியா தம்மோ துண்டாக்குற, இதுக்கு தான் நான் சொன்னேன், சை நான் ஒரு யூஸ்லெஸ்ஸான பீஸ் சோலை வச்சிட்டு இருக்கேன். உண்மையிலேங்க உனக்கு வேணா நான் அட்வைஸ் கொடுக்குறேன். என்னது நீ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டல, அவங்க கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்தது மூலியமா உனக்கான பவர் கெயின் பண்ணக்கூடிய பியூரிபிகேஷன் நான் பண்றேன். சோ அது மூலியமா உன்னுடைய உடம்பு நீ இன்னும் சக்திசாலியா ஆக்கலாம். சோ அதே அடிப்படையில ட்ரெஷர்ஸையும் நிறைய உன்னால கெயின் பண்ணி அதுல இருந்து சீக்கிரட்டான ஐட்டம்ஸ் எடுக்க முடியும். ஹீரோவும் அப்போ நான் இந்த மான்ஸ்டர்ஸோட மீட்டை சாப்பிட்டா மீட்டா அதை நீ சாப்பிட்டீங்கன்னா சில சமயத்துல அந்த அனிமலுடைய பவர்ஸ் கிடைக்கலாம், பட் ஆனா சைட் எஃபெக்டா வேற எதனா கூட ஆகலாம், உனக்கு திடீர்னு எதனா ஒரு டாஸ்க் கூட வரலாம். சோ இந்த பீஸ்ட் சோல் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே நீ ராவான மீட்டு நல்லா சாப்பிடுறது உனக்கு நல்லது. ஏன்னா மனுஷனா மாறி அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு சரியில்லாம போயிடும். சாப்பிடுறா அப்பதான் உடம்பு நல்லா தேறி நீ நல்லா ஸ்ட்ராங்கா மாறுவேன். ஓகே நான் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு ஹீரோ வெறியா போயிட்டு அந்த கோழிக்கறியை சாப்பிடுறான். அவன் சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண
எல்லாம் மாற்றம் உண்டாகும். என்ன சொல்ற, சாப்பிட்டு தொப்பதான் வந்தது தவிர ஒன்னும் பெருகல. வெயிட் பண்றேன்னு சொல்ல அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோவுடைய உடம்பு பெருசாயிடும். என்னடா இது இவ்வளவு பெருசா மாறிட்டேன்? நீ சொன்னது உண்மைதான்பா, அப்பனா இன்னும் மீட் நிறைய சாப்பிடணுமா? ஓகேடா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டுட்டு எனர்ஜி ஏத்திட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூலுக்கு வர அப்ப யோசிச்சுட்டு இருப்பான், அன்னைக்கு நைட்டு சாப்பிட்ட கறியினால வந்த விளைவு என்னுடைய பீஸ்ட் சோலோடைய ஸ்டேஜ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது காட்டிலும் இல்ல, அது ஒரு காட்ஜிலா மாதிரி இருந்துச்சு. சோ இதுக்கப்புறம் எனக்கு அதிகப்படியான ஃபுட் சப்ளை தேவைப்படும். சோ நான் எவல் பண்றதுக்கு பாயிண்ட்ஸும் தேவைப்படும். எல்லாத்துக்கும் தயாரா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ சில விஷயங்களை நோட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் கிளாஸ்ல இருக்க சில பேர் லீ ஹீரோ அப்பதான் அவனுங்களை யோசிச்சு பாக்குறான். இவனுக்கு எல்லாருமே இந்த லின்னு சொல்லக்கூடிய பையனை இதுக்கு முன்னாடி ஒன்னா சேர்ந்து புள்ளி பண்ணிருக்கானுங்க. இவனுங்களை விட மாட்டேன். ஆனா அவனால தடுக்க முடியாததுக்கான காரணம் இங்க இருக்கிறவனுங்களை 2 எஸ் லெவல் பீஸ்ட் சோல்ஸை வச்சிட்டு இருக்கானுங்க. அதுல ஒருத்தன் தான் இந்த ஊன்றவன். 2 பேர்கிட்ட ஹீரோ கடுப்பேத்துறதுக்கு மாதிரி பேசுறானுங்க. என்னடா மரியாதை கொடுக்க மாட்டோம், எவ்வளவு நேரமா உங்ககிட்ட கத்திட்டு இருக்கதே, பதில் சொல்றான். ஹீரோவும் என்னது அப்படின்ற மாதிரி அவனை நம்ம மறைச்சி பாப்பான் பாருங்க. இப்போ ஹீரோவை பார்த்து அவனுங்க எல்லாருமே பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. எவ்வளோ தேர் என்னடா சொல்லியிருப்பேன், நான் என்ன சொன்னது உங்களுக்கு புரியலடா முட்டாள்களா அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன இவன் வர வர ரொம்ப திமிர பண்ணிட்டு இருக்கான். இந்த ஹோல் ஸ்கூல்லேயே வந்து வீக்கஸ்டான கிரேடை வச்சுட்டு இருக்கேன்னா எவ்வளோ தைரியம் வந்து இப்படி பேசணுன்ற மாதிரி அந்த பவர்ஃபுல்லான ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா சாதாரண பிளாக் லிஸ்டாட வச்சுட்டு இருக்க, உனக்கு எதுக்கு அவ்வளோ திமிரான பேச்சு? நாங்கள் என்ன வேலை சொல்கிறோமோ அதை செஞ்சுட்டு போனோம், நாங்கள் எதனா பார்த்து பண்ணுவோம் உனக்கு அப்படின்னு அவன் பேசுறான். ஆனால் என்ன மன்னிச்சிட்டு தம்பி, நான் எப்படி இருக்கணும்ன்றது நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அவன் கடுப்போயிட்டு கிட்ட வந்து பேசுவான். உயிரோடு இருக்கணும்னு நினைச்சு நான் சொன்னது மட்டும் பண்ணணும், நீ சொல்றத பண்ணாமையும் என்னால உயிரோட இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா டீச்சர்ஸே அவங்க உள்ள வந்துருவாங்க. எல்லாரும் போய் உங்களுடைய சீட்ல உட்காருங்கப்பா, இன்னைக்கு உனக்கு லக்கையான நாள், டீச்சர் வந்து உன்னை காப்பாத்திட்டாங்க, கண்டிப்பா இன்னொரு டைம் இதே மாதிரி நடக்காது, ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து அவனுக்கு அடாவடி பண்ணிட்டு போறாங்க ஹீரோ கிட்ட. அப்ப அந்த டிராகன் சிஸ்டம் எவ்வளவு தீர்க்க இருந்தா அவ்வளவு கொழுப்பிடுத்து அவனுக்கு பேசுவானுங்க. என்ன ஹை ரேங்க்ல இருந்து அவ்வளவு பெரிய திமிரு நினைப்பாவனுங்களுக்கு. பட் இருந்தாலும் நீ ரொம்ப சூப்பரான மாஸ்டர் தான், நான் எதிர்பார்த்தாலே நீ வேற லெவலியா, ரொம்ப காமா இருக்க. எப்பவுமே வந்து எஸ் ரேங்க்ல இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க, அதெல்லாம் தெரிஞ்ச கதை தான். ஆனா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுன்றது நான் அதை பார்த்து தான் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் அவங்களே நம்மளை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றது கேட்டு இந்த டிராகன் சிஸ்டமும் டேய் நான் உன்னை மாஸ்டரா சூஸ் பண்ணல, தப்பே இல்லடா. அதுக்கப்புறம் டீச்சரும் எங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸுக்காக இந்த இடத்துல ஸ்கூலோடைய சார்பா உங்களுக்கு எல்லாருக்கும் கிறிஸ்டல்ஸை நாங்கள் கொடுக்க போறோம். இந்த கிறிஸ்டலுக்கு பேர் தான் பீஸ்ட் சோல் கிறிஸ்டல். ஒரு மான்சர் இறந்த பிறகு அந்த மான்சருக்குள்ள இருந்து தான் இந்த பீஸ்ட் சோல் கிறிஸ்டலை நாங்கள் எடுப்போம். இதுலயும் இதோடைய தரம் லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பர், அப்புறம் மிடில், அப்புறம் லோவர். நம்ம டிராகன் சிஸ்டம் ஆமாட்டா அந்த மாதிரியான கிறிஸ்டல் கூட அதிகப்படியான எனர்ஜி இருக்கும். நீ அதை மட்டும் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சு அப்புறம் உன்னுடைய பேசி சோலுக்கு ஏத்தாப்போல அது வேலை செய்யும் போது பவர்லாம் அப்படி கிடைக்கும், மொத்தமா என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருவோம் பவரை. இந்த வேர்ல்டுலேயே பேசி சோல் மாஸ்டரே இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணாரு. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அந்த பேசி சோல் கிறிஸ்டல்ஸ் வாங்கணும்னா நம்ம கரன்சியை பயன்படுத்தணும், காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரியான நிலைமை ஆயிடுச்சு. ஹை லெவலான பேஸ்ட் சோல் கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுங்களுக்கு ஹையஸ்ட் பிரைஸ் இருக்கும். ஆனா லோ கிரேட்ல இருக்கிற பேஸ்ட் சோல் கிறிஸ்டல்ஸ்க்கு எல்லாமே கம்மியான ரேட் இருக்கிறதுனால ஈஸியா அதை நம்ம வாங்கலாம். டீச்சரும் எங்க பாருங்க, நீங்க அது பேஸ்ட் சோல்ஸ் அவைக்கன் பண்றதை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்கூல்ல உங்களுடைய டேலண்ட்ஸை முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால யாரால அந்த பேசி சோல்ஸ் எல்லாத்தையுமே அதிகப்படியான பவரா வெளிப்படுத்த முடியுதோ அவங்க இந்த ஸ்கூலோடைய டாப் ஸ்டூடெண்ட்ஸா மாறுவாங்க. இங்க எல்லாமே ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸ்ட்ராங்கஸ்ட் சர்வைவ் ஆகிற ஒருத்தர் தான் இங்க நிலைச்சு நிற்பாங்க. வீக்கா இருக்கிறவங்க எல்லாருமே எலிமினேட் ஆகப்படுவாங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய உலகத்துல ஸ்ட்ராங்கான ஆட்களா தான் இருக்கிறவங்க மட்டும்தான் டாப் பீஸ்ட் மாஸ்டர்ஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டீச்சர் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அவங்களுக்கான பேசி சோலும் அவங்களுக்கான கிறிஸ்டலும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா ஹீரோ கூட அடாவடி பண்ண அந்த பாஸ் அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வருவான். அவனுடைய லெவல் பார்த்தீங்கன்னா எஸ் லெவல்ன்றதுனால அவனுக்கு எஸ் லெவலுக்கு தகுந்தா போல கிறிஸ்டலை கொடுக்குறாங்க. டீச்சரும் தம்பி உங்ககிட்ட ஆல்ரெடி டேலண்ட் இருக்கு, பட் இருந்தாலும் அதெல்லாம் நீ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், சரியா? ரொம்ப நல்லா புரிஞ்சுது டீச்சர். எல்லாருக்கும் அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவங்களுக்கு தகுந்தா போல லெவல் இருக்குது போல அவங்களுக்கு ஏற்ற கிறிஸ்டல்ஸும் அலோகேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோவை கூப்பிடுவாங்க. லேங்கியும் அவனுடைய பீஸ்ட் சோல் பிளாக் லிசார்ட் டேலண்ட் லெவல் 1. இது கேட்ட எல்லாரும் சிரிக்கிறாங்க கேவலமா. டேலண்ட் லெவலில் வச்சுட்டு இருக்கிற இந்த உதவாக்கார ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணவங்க கூட உன பக்கம் ஹீரோவை பார்த்து அசிங்கப்படுத்துறான். யூஸ்லெஸ் ஆன பீஸ்ட் சொல்ல வச்சுட்டு இருக்கான். இவன் எங்கிருந்து தேட போறான், நீ எதுக்கிட்ட இந்த ஸ்கூல் படிப்பெல்லாம் விட்டுட்டு மேஸ்திரி வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு அசிங்கப்படுத்த. பட் இருந்தாலும் ஹீரோ அவனாவே போயிட்டு வேற வழி இல்லாம அவன் கொடுக்கறத வாங்கிக்கிறான். ரொம்ப நன்றி டீச்சர். ஆனா டீச்சரும் நீ நிறைய கஷ்டப்படணும்டா லீ, டேய் நீ இது வாங்குறது கூட தகுதியான ஆளான்னு தெரியல, பேசாம எதுக்கு இந்த தெரு ஓரத்துல ஓசிலேயே வந்து ஆஃபர்ல கொடுப்பாங்களே அந்த கிறிஸ்டல்ஸ் வேணா வாங்கி நீ யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க வந்துட்டு இதெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அந்த எஸ் ரேங்க் பைய போல சொல்லுவான். அப்பதான் டிராகன் சிஸ்டமும் சரி இங்க பாராடி அவனுக்கு சொல்றான்லாம் கண்டுக்காத, இப்ப கொடுத்துருக்காங்களே இதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிப்போம். அதுக்கு நீ முக்கியமா என்ன பண்ணணும்னா இதை எதுக்காரனை கொண்டு உடைக்காத மாதிரி பாத்துக்கோ, ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற எனர்ஜி வந்து ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட நியூக்ளியர் பாம்பு வெடிக்கிற லெவலுக்கு பவர்ஃபுல்லானது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி பொறுமையா இதை யூஸ் பண்ணணும். இதை மட்டும் நீ அமைதியான முறையில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உன்னை எவனும் எதிர்த்து பேச மாட்டான். சரி ஓகே அப்பன்னு பார்த்து டீச்சரும் சரிடாலி உன்னை நினைச்சா எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு, என் பேர் சொல்லி நானே இப்போ உனக்கு ஒரு டாப் கிரேடு சோல் கிரைண்டிங் கிறிஸ்டலை கொடுக்குறேன், நீங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். ஆனா நீங்க கொஞ்சம் விருப்பப்பட்ட எனக்கு அந்த டாப் குவாலிட்டி கிறிஸ்டலையும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டேய் நான் என்ன சொல்றேன்னு நீ அதை காதலியே வாங்கலையா, இது நான் உனக்கு விருப்பப்பட்டு பாவப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இருக்கிறத கொடுக்கறத வச்சு நீ உன்னுடைய பீஸ்ட்
சொல்ல என்ஜாய்மெண்ட் பண்றா, அதை விட்டுட்டு எதுக்குடா நீங்க தேவையில்லாம அந்த விஷயத்தெல்லாம் கேட்கற? அது எவ்வளவு டாப் ஆனது தெரியுமா? ஆரம்பத்துல எல்லாத்தையும் அதிகமா கேட்கறது கொஞ்சம் ஓவரா தெரியல உனக்கு? ரொம்ப ஆபத்து தெரியுமா? இதை கேட்ட ஹீரோ, என்ன மன்னிச்சிருங்க டீச்சர், சரி நீங்க உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த எஸ்ரங் பை போல பார்த்துட்டு கடுப்பா வரான். அடைச்ச டீச்சர்னு அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஹெல்ப் பண்றாங்க, இது பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விருப்ப வரான். டிராகன் சிஸ்டம் இன்னொரு பக்கம், உனக்கு கிடைச்சிருக்கு சோல் கிராண்டிங் கிறிஸ்டல்ரா, இது கிட்டத்தட்ட 10,000 வானுக்கு இணையானது. இதுல இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் நம்ம அச்சு பேசாம ஒன்னுத்து கூட வேஸ்ட் பண்ணாம பயன்படுத்தினா உன்னுடைய அந்த பிளாக் லிசர்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டீமனுடைய பவர் நம்ம அதிகப்படியா ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஆள் அங்க வருவான். என்ன ஷோ, என்ன விஷயமா வந்தா? இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு ஒண்ணா போலாமா? உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். அதாவது அன்னைக்கு என்ன வந்து ஸ்கூலுக்கு வெளியில என்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தவனே நீ அடிச்சல, சோ அதை பத்தின விஷயத்த பேசதான், நீ காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கேட்க, இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பயபலிகளா ஹீரோவை பார்த்து கண்டா வராங்க. என்னடா நடக்குது? இந்த ஸ்கூல்லயே ரொம்ப அழகான அந்த ஷூன்ற பொண்ணு எதுக்காக அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கா? அவனை எப்படி அவளுக்கு தெரியும்? இவங்கிட்ட இருக்கிறதோ லோ லெவலான பீஸ்ட் சோல், அவகிட்ட இருக்கிறதோ அந்த 9 டெயில் ஸ்னோ ஃபாக்ஸோடைய எஸ் லெவல் பீஸ்ட் சோல். எப்படி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இவ்வளவு க்ளோஸா ஃப்ரெண்டா இருக்காங்க? நமக்கு வயிறு எரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் கூட பார்க்க முடியலடா. அந்த குப்பை கிட்ட அவ பேசுறதை நம்மளால பார்த்துட்டே இருக்க சும்மா இருக்க முடியல. அங்க பேர சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு உன பக்கம் பார்த்தா அந்த எஸ்ரங்க பைப்புல கடுப்பா வரான். டீச்சர் உன பக்கம் கரெக்ட் பண்ணிருக்கான், பத்தாத்துக்கு கூலி அழகான பொண்ணா இருக்கு, அந்த ஷூவையும் பண்ணிருக்கான், இப்போ நான் விட மாட்டேன் நானு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டு கிளம்பலாம் போகும்போது அவனுக்கு எல்லாம் வழியை மடிக்கிறானுங்க. நெல்றா, என்னடா அவங்களுக்கு பிரச்சனை? எந்த மாதிரியான மேஜிக் போர்ஷனை டீச்சர் கிட்ட கொடுத்து அவங்கள மயக்கினேன், அது கூடவே இந்த ஸ்கூல்லயே ரொம்ப அழகான பொண்ணா இருக்கிற ஷூவுக்கும் அதே தான் கொடுத்தேன். என்னடா பண்ண அவங்க 2 பேரையும்? எப்படி உன் கூட அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, உன்கிட்ட எப்படி நல்லா நடந்துக்கிறாங்க, நீ எப்படி அவ முன்னாடி ஒரு ஹீரோ ஆகலாம்? நீ ஹீரோலாம் கிடையாது, நீ ஜீரோ தான். அவ கூட ஒன்னா சேர்ந்து சாயங்காலம் வீட்டுக்கு போக போறியா? ஆனா இந்த ஸ்கூலை விட்டு உன்னை வெளியே தத்துறேன் திரும்பவும். என்ன முடிக்கிற? திரும்பவும் சொன்ன உடனே ஷாக் ஆவறியா? இதுக்கு முன்னாடியே நீ ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவ கூட சேர்ந்து வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்போ அப்படிதான் உன்னை என் கையாலே கொன்னேன். சோ அதுக்காக நான் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனாலும் மறைஞ்சாலும் திரும்பவும் நான் இதே இடத்துக்கு எப்படியோ வந்துட்டேன். ஹீரோவை யோசிக்கிறான், அது நீ தானா? கண்டிப்பா இவன் தான் எனக்கு தெரிஞ்சு லீய உண்மையாவே கொன்னவன். என்னாச்சு? அந்த அழகான பொண்ணு என் கூட தான் இருக்கணும், பொண்ண மாதிரியான வீக்கான கூட அவன் இருக்க கூடாதுடா. இப்பவே சொல்றேன், அவளை விட்டு தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறாங்க. ஹீரோவை யோசிக்கிறான், இவனை இதே இடத்துல அடிச்சனா கண்டிப்பா என் மேல கம்ப்ளைண்ட் வரும், பத்தாத்துக்கு நான் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போற மாதிரி ஆயிடும். என் கிட்ட டீச்சர் நல்லபடியா நடந்துக்கிறாங்க, கூடவே ஷூவும் நல்லா நடந்துக்கிறான். சோ அவங்க கிட்ட நான் கெட்ட பேர் எடுக்க விரும்பல. சரி ஓகே, நீ சொல்ற மாதிரியே நான் அதை பண்றேன், உனக்கு எது புரியல நான் அதை பண்ண மாட்டேன், கவலைப்படாத. இப்போ அது உனக்கு புரிஞ்சுது. அந்த அழகான பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வெத்து வேட்டு, ஆனா நான் உன்னை வீக்குன்னு நினைச்சு உன்னை மட்டுமே நான் புள்ளி பண்ற மாதிரி அவ கண்ணுக்கு தெரியுது. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் மாத்தி அவளுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி நான் மாத்தணும். ஒரு 7 நாள் கிட்ட நீ என் கிட்ட இருந்து நல்லபடியா நடந்துக்கினா அதுக்கப்புறம் அவளுக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அப்பனா நீ தெரியாதனமா அந்த 7 நாளைக்குள்ள என் மேல கோவத்துல எதனா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக்க மாட்டேன். என்னது பொறுப்பாக்க மாட்டியா? சரி ஓகே, இதுக்கு பதிலா நான் பெருசா பதிலடி அந்த 7 நாள் கழிச்சு எதனா கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோ அங்க சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்து ஸ்கூலுக்கு வெளியில அவன் நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோ கிட்ட கேட்கறா, ஏன்டா வரதுக்கு இவ்வளவு லேட்டு? வழியில கொஞ்சம் சின்ன பிரச்சனைப்பா, நீ என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க, கேளு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, என்னுடைய பீஸ்ட் சோல் 9 டெயில் ஸ்னோ ஃபாக்ஸா எஸ் லெவல், அது அதனால ஸ்கூல்ல சேர்ந்தவங்க எனக்கு ஹை குவாலிட்டி 10 பீஸ்ட் சோல் கிறிஸ்டல்ஸை கொடுத்தாங்க, அதுல நான் உனக்கு பாதி கொடுக்கலான்னு இருக்கேன். என்னது பாதி கொடுக்க போறேன்னு ஹீரோ ஷாக் ஆவான். ஆமா, நீ அன்னைக்கு என்ன காப்பாத்துறதுக்கு நான் பதிலுக்கு எதுவுமே பண்ணல, உன்னுடைய இது ஃபர்ஸ்ட் லெவல் பீஸ்ட் சோல் தானே, சோ அதனாலதான் நான் அதை நினைச்சு உனக்கு இதுல பாதி கொடுத்தா உனக்காச்சும் யூஸ் ஆகுமே சொல்லிட்டு கொடுக்குறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா பெரியவனா வாழ்ந்துட்டுனா எனக்கு தானே ரொம்ப சந்தோஷம். அது இதை கேட்ட ஹீரோவும், உன்னுடைய உதவிக்கு ரொம்பவும் நன்றி, ஆனா உன்னுடைய பீஸ்ட் கிறிஸ்டல் என்னால எடுத்துக்க முடியாது. ஏன்டா அது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு அதுல எல்லாத்தையுமே என்னால அப்சர்வ் பண்ண முடியாது, அதனாலதான் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு பாதியாச்சும் உனக்கு கொடுக்குறேன். நீ வேட்டையாடாம அதையே நீயே இதை வச்சு பயன்படுத்திக்கலாம்ல. அப்ப நீ என்ன நினைக்கிற? நீ உதவி பண்ணதை இந்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? நீ கவலையே போடாத, நான் பாஸ் பண்ணி காட்டுறேன். இல்லையா பாரு, வாய்ப்பே இல்ல. எனக்கே ஹண்டிங் ட்ரைனிங் லைஃப் தான் இப்போ போயிட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் எஸ் லெவல் தான். சோ நானே ட்ரைனிங்ல போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல வச்சுட்டு இருக்கிற நீ எப்படி அந்த ஹண்டிங்ல போயிட்டு பாஸ் ஆவேன்னு எனக்கு புரியல. சரி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் பாஸ் ஆவேன் பாரு. நீ பாஸ் ஆயிட்டினா அதுக்கப்புறம் உன்னுடைய கைண்ட்னஸ் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா ஓகேவா? ஓகே, இது டீல். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு டிராகன் சிஸ்டம் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். டேய், பாஸ் பண்றதுக்கு என்னடா வழி பண்ண போற? நீ கவலையப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. டீச்சர் கொடுத்தாங்களே அந்த கிறிஸ்டலை தான் பயன்படுத்த போறேன். அதை என்னடா பண்ண போற? அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடிய கடைக்கு போயிட்டு, இங்க பாருங்க, இந்த ஒரு டாப் கிராண்டிங் சோல் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை குவாலிட்டி, சோ இதுக்கு பதிலாக நீங்க இன்ஃபீரியர் பீஸ்ட் சோல் கிறிஸ்டல்ஸை கொடுங்க. என்னடா இவன் சூப்பரியரான இருக்கிற ஒரு கிறிஸ்டலை வந்து இவன் இப்படி இவ்வளவு லோ ரேஞ்சுக்கு இருக்கிற ஒரு கிறிஸ்டலுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறான். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோவுடைய அந்த ஒரு டீச்சர் கொடுத்த கிறிஸ்டலுக்கு பதிலாக மூட்டை நிறைய அவன் கேட்ட கிறிஸ்டலை கொடுப்பாங்க. டிராகன் சிஸ்டமே ஹீரோவை பார்த்து கேட்கும், டே நீ பண்றது எனக்கு புரியலடா, என்னடா பண்ண போற? பாரு பொறுத்து இருந்து என்ன பண்றேன்னு, என்னுடைய ஜீனியஸ் நீ அப்புறமா தான் புரிஞ்சுப்ப பொறுமையா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங் பண்ணி தன்னுடைய பவரை அந்த ஒரு பேக் லிஸ்டார்டை கெயின் பண்ண வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா அந்த இடத்துல இருக்கிற அவன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கி வந்த ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸுமே எந்த ஒரு இடையூறும் இல்லாம அப்சர்வ் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிக்கிறான். அந்த டிராகன் சிஸ்டமே ஷாக் ஆகுது. டேய், நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி சொதப்பினவங்க தானே நிறைய பேர் இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க யாருமே இல்லைங்க, நீ தான்டா அது. எங்க பாரு, நம்ம சாப்பிட்ட அந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5 பாயிண்ட்ஸ் கிட்ட கெயின் பண்ணி என்னுடைய உருவத்தை பெருசு பண்ணும், என்னுடைய உடம்பு அளவில் இருக்கிற பலத்தை பெருசு பண்ணும். ஆனா இந்த சோல் கிறிஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகப்படியான எவல்யூஷன் பாயிண்ட் கொடுக்கும். ஒரு 100 பீஸ் இருக்குன்னா அதோடைய எவல்யூஷன் பாயிண்ட் கிட்டத்தட்ட 1
லட்சத்துக்கும் மேல என்னை இன்க்ரீஸ் பண்ணி விடும். இதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லோ லெவலான பீஸ்ட் கிங்கை விடவும் ஹை லெவலா இருக்கக்கூடிய பீஸ்ட் லார்டா மாறிடுவேன். மொத்தமா 9 விதமான ஸ்டார்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பீஸ்ட் கிங்கோடைய டாப் டயர் லெவல்ஸ் இப்போதைக்கு எனக்கு 7 ஸ்டார் தான் இருக்கு. ஆனா வெளியில இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் நான் லோ கிரேட் வச்சிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டேன்னா 9ஐயும் அடைஞ்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹண்டிங் காம்படிஷன்ல நான் தான் ஜெயிப்பேன் பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹண்டிங்கான காம்படிஷன் நடக்கக்கூடிய டேட் வருது. ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே வந்து கியூ கட்டி நிக்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பதட்டமா வேற இருக்காங்க. அதுலயும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காம்படிஷன்ல ஜெயிக்கக்கூடிய ஆட்களை பத்தி பேசுறதுல அதுல பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண அந்த பொறிக்க பையனுங்களும் இருக்காங்க. ஸோ அப்ப அந்த பாஸ் பைபிள் அங்க வருவாரு. அங்க வந்து நம்ம கியூல நின்னுங்கிற ஹீரோவை பார்த்து டேய் என்னடா வந்திருக்க, இந்த மாதிரி பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாது. என்னதான் டீச்சர் அப்படியாப்பட்ட பெஸ்டான கிறிஸ்டல் உங்ககிட்ட கொடுத்து அதை ட்ரெயின் பண்ண வச்சிருந்தாலும் நீ கண்டிப்பா இதுல தோத்து தான் போக போற. ஏன்னா நீ லெவல் 1 நீ கிட்டத்தட்ட எஸ் கூட கிடையாது, எஸ்ன்னு சொல்லணும் பி லெவல் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னால இதுல பாஸ் பண்றதுலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு அவனுங்க ஹீரோவை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மதிலே கலாய்க்கிறானுங்க. அப்போ உன்னால மட்டும் பாஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க என்னால முடியும், என்கிட்ட தான் ஆல்ரெடி வந்து 8 ஸ்டார்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த அன்ட்டு பண்ற விஷயம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு. நீ என்னதான் வச்சிருந்தாலும் எங்க டெஸ்ட்ல வந்து நிறைய விஷயத்த மாத்திருப்பாங்க. ஸோ நீ எப்படி இருந்தாலும் தோக்க போற கண்ணான்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் அவனை போட்டு கலாய்க்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாய பழந்து பாக்குறாங்க. என்னடா இவனுக்கு அவன் சவால் விடுறான்னு. டீச்சர் அதுக்கப்புறம் எல்லாரும் தயாரா இருங்க, உங்களோட டெஸ்ட் ஆரம்பிக்க போதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவை டெஸ்ட் நடக்கக்கூடிய ஏரியாவுக்கு கூப்பிடுறாங்க. அந்த எக்ஸாமினரா இருக்கக்கூடியவரும் வா தம்பி உன் பேர் தான் லீயா உட்காரு. என்ன இது உன்னுடைய பிசி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. சரி நீ கவலைப்படாத தம்பி, இதுல பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல சின்ன ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. ஹீரோ நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டெஸ்ட்ல கலந்துக்க ஆரம்பிக்கிறான். அது ஒரு சிமுலேஷன் தான். ஹீரோ பார்த்தா ஒரு டெசர்ட்டுக்கு வந்துட்டு இருப்பான். என்னடா இது பாலைவனம். ஹீரோ அங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ரியலான ஒரு மான்சர் அங்க வர மாதிரி அவனுக்கு தெரியுது. பார்த்தா ஒரு உல்ஃப் மாஸ்டர் தான். இது 3 ஸ்டார் வார் பீஸ் உல்ஃபாச்சு, இதை என்னால உருமாறாம அடிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ சாதாரண கைகளை பயன்படுத்தி அடிக்க ஆரம்பிக்கிறான். டிராகன் சிஸ்டம் ஏன்டா இந்த மாதிரி பண்றேன்னு கேக்குது. ஏன்னா இப்போதைக்கு எனர்ஜியை சேர்த்து வைக்கிறேன். ஸோ கண்டிப்பா பெரிய லெவலுக்கு மான்சஸ் இதுக்கப்புறம் வரும். ஸோ அது வரைக்கும் இங்க இருக்கிற சின்ன சின்ன மான்சஸை கையாலே அடிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ஏகப்பட்டது வர அது கூட வந்து சாதாரண ஹீரோ கையாலே சண்டை போட இப்போ எக்ஸாம் நடத்திட்டு இருக்கோம். வெளியில ஒன்னொரு பக்கம் டேய் இங்க வந்து பாரு, அந்த பையன் தன்னுடைய பீஸ்ட் ஃபார்முக்கே மாறாம அவன் பாட்டு சாதாரண ஹியூமன் பவரையே அவனுடைய பிசிக்கல் பவரையே வச்சு அந்த இடத்துல இருக்க எல்லா டீமன்ஸும் போட்டு அடிக்கிறான். இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. யாரு சாமி இவன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி சண்டை போட்டு நாங்க யாரும் இங்க பார்த்ததே இல்லையே, என்ன இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆவேன். ஹீரோ அதுக்காக போல அங்க வர பெரிய பெரிய உல்ஃப் எல்லாத்தையுமே கையிலேயே போட்டு அடிப்பான். இதுல இவங்க தான் ஷாக் ஆவாங்க. கண்டிப்பா அங்க இருக்கிறதுல மான்சர் கிடையாது, இவன் தான் அந்த மான்சரே. அங்க என்ன அடிக்கிறான் இவன், இப்ப சீட்டிங் பண்ணிட்டு இருக்கானா என்னன்னு புரியலையே. ஆனா அங்க இருக்கவங்க இது ரூல்ஸுக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் கிடையாது, அதே மாதிரி அவன் சீட்டிங்கும் பண்ணல, எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த கட்டமா அங்க இருக்கிற எக்ஸாமினரும் சரி அப்ப அடுத்த கட்டமா பவர்ஃபுல்லான பீசஸ் அவனை நோக்கி வர மாதிரி செட் பண்ணுங்க. ஸோ அவனுடைய வாட்டர் ஸ்ட்ரென்த்தும் வெளிப்படுத்த நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு மார்டியன் வார் பீஸ்ட் லெவல் வேஸ்ட்லேண்ட் உல்ஃப் கிங் வரும். டிராகன் சிஸ்டம் சொல்லும் டேய் கண்டிப்பா இந்த டீமனை எதிர்க்கணும்னா நீ ஃபார்முக்கு மாறி ஆகணும்டா, இப்ப என்னடா பண்ண போற. அதுக்கு ஹீரோவும் சரி வாய்ப்பு வந்தாச்சு, அந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி என் பவர் இப்ப வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா ஹீரோ அந்த பிளாக் லிசர்டா வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாம பாருங்க. அவனுடைய எவல்யூஷன் இப்போ பயங்கரமா இருக்கும், பார்க்கவே காட்சில மாதிரி மாறிடான். ஸோ இந்த லெவலுக்கு ஹீரோ கொடுக்குற அடி எல்லாமே தரமா இருக்கும், ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான். ஸோ இப்போ அவனுக்கு முன்னாடி பார்த்தா அந்த வேஸ்ட்லேண்டோடைய உல்ஃபா இருக்கிறது சின்ன நரி மாதிரி தான் தெரியும். ஆனாலும் அதை விட்டு கொடுக்காம இவனை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும். ஆனா ஹீரோ உடனே ஒரே ஒரு அடி கொடுப்பான் பாருங்க அந்த ஷாட்ல, அவ்வளவுதான் கொண்டுடுவான். இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவன் லெவல் 1 பீஸ்ட் சொல்ல வச்சுட்டு இருக்கலாம் கிடையாதா, இவன் பவர்ஃபுல்லான ஆள்ற மறைச்சு வச்சுட்டு இருக்கான் எல்லாத்தையும். எல்லா டேட்டாவையும் ரெக்கார்ட் பண்றாங்க ஒன்னு விடாம. அப்புறமா பார்த்தா அந்த ஒரு டிஃபிகல்ட்டி லெவலை இன்னும் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஹீரோக்கு இன்னும் அதிகப்படியான மான்சஸ் அங்க வருது. ஓ சேலஞ்சை இன்னும் அதிகப்படுத்துறாங்களா. ஆனா எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒவ்வொன்றத்தையா போட்டு நசிக்கையா கொள்வான். ஹீரோவும் நான் ஒன்னுத்தையும் விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அங்க சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எக்ஸாமையே மெயினான நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட்டு இருக்கிற இடத்துக்கு ஹீரோக்கு எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த ஆள் அங்கே கிளம்புறான். அங்கே போனால் அந்த இடத்துடைய மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்த மேனேஜர் கேட்குறாரு எதுக்காக இங்கே வந்தீங்க, எக்ஸாம் நடக்கும் போது எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, எதுக்காக பர்மிஷனும் மீறி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்ற மாதிரி அவர் கேட்க, மிஸ்டர் ஜோயோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். ஒரு கேண்டிடேட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அது நார்மலாகவே இல்லை. அவனுடைய ரேங்க் என்னமோ பார்க்க ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவனுடைய அந்த டெஸ்ட்டில் கலந்தக்கூடிய எல்லா விதமான பவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. கண்டிப்பாக நீங்க அதை வந்து அவங்க பார்த்தே ஆகணும். என்ன சொல்ற? ஆமா சார், நார்மலா இருக்கிறத கடையில் அவனுடைய டேலண்டோடைய ரேட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கு, அவனுடைய பவர் எல்லாமே அதிகமா இருக்கு. இது நீங்க அவன் ஃபர்ஸ்ட் லெவல் பீசஸோல வச்சுட்டு இருக்கிறவன் அப்படியா? ஆனா இந்த மாதிரியான டெஸ்ட்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் தான் இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம இதை வந்து சொல்றீங்க? என்ன ஒரு ஏ கிளாஸ் பி கிளாஸ் லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பானா சார்? அவன் வெறும் ஃபர்ஸ்ட் லெவல் டேலண்ட் தான், ஆனா அவன் கிட்டத்தட்ட எஸ் லெவல் டேலண்ட்டுக்கு லெவலுக்கு சண்டை போடுறாங்க. என்னையா சொல்றீங்கன்னு சொல்ல ஒரு ஷாக்கா வரு. சரி இருங்க நானே வந்து பாக்குறேன்ற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அங்க போய் பார்ப்பான். வாங்க சார் இதை பாருங்க, அவனுடைய ஆக்சுவல் ஃபுட்டேஜ் என்ன
என்னன்றதை காமி. இன்னும் அவன் பாஸ் பண்ணலையா, அந்த டெஸ்ட்ல தான் இருக்கானா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சண்டையை காமிக்கிறாங்க. அப்ப சண்டே நடக்கிறப்ப அந்த ஹீரோ மாறி இருக்கான் பாத்தீங்கன்னா, அந்த பிளாக் லிசார்ட்னு சொல்லக்கூடிய அந்த உருமாற்றம், அந்த ஒரு மாற்றத்தை பார்த்த உடனே இவரு ஷாக் ஆவாரு. டேய் உண்மையிலேயே இவன் ஃபர்ஸ்ட் லெவல் பீச் சொல்ல வச்சிட்டு இருக்கானடா. ஆமா சார், இது வரைக்கும் அவங்களுடைய டீச்சர் பதிவு பண்ண வரைக்கும் இவன் அதே தான் ஓட்டுருக்கு, ரிஜிஸ்ட்ரேஷன்ல அதான் இருக்கு. டேய் இவன் பீச் ஜெனரல் போலடா, அந்த அளவுக்கு சக்தி வச்சிட்டு இருக்கான். கண்டிப்பா இவனால எல்லாத்தையுமே சமாளிக்க முடியுங்க. ஏன்னா இவனை பார்க்கும்போதே தெரியுது அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்கான். அவரே யோசிப்பாரு மனசுக்குள்ள, எப்படி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தன் தன்னுடைய லெவல இவ்வளவு கம்மியா எல்லாரோடய காமிக்க முடியும். என்னமோ சரியில்லை சார். கண்டிப்பா இவன் 10th லெவல் வரைக்கும் பாஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப வரைக்கும் அவன் அப்படிதான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். வாய்ப்பு இருக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னதான் கடைசி வரைக்கும் நடக்குதுன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கினா தான் நம்ம அதுக்கப்புறமா முடிவு எடுக்க முடியும். என்ன சார் சொல்றீங்க? சரி வாயை மூடிட்டு ஃபர்ஸ்ட் கவனிங்க. அந்த பையன் கண்டிப்பா 10th லெவல் வரைக்கும் அச்சீவ் பண்ணி பாஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தா இன்னும் நிறைய டீமன்ஸ் அங்க வர, ஹீரோ அதுங்களை சவாலை எதிர்த்து சண்டை போடுறான். எத்தனை வேணா வரட்டும், எல்லாத்தையும் அடிப்பான். இன்னமும் அதிகப்படியா அங்க கூட்டமா சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ண வருதுங்க. ஹீரோவை கடிச்சு கொதறதுங்க. அதுங்க கடிச்சு கொதறும் போது இதை பார்த்த இவனுங்க எல்லாருமே என்ன இதுங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு சண்டை போடுதுங்க. அவனால இந்த மாதிரி சண்டை போட முடியுமா இந்த நிலைமையில? ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா ஹீரோ அதெல்லாம் போட்டு அடிப்பான். டேங்கப்பா இவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான்ப்பா. கண்டிப்பா நம்ம சொன்ன எல்லா விதமான பவரையும் அடியறதுக்கான தகுதி இவனுக்கு இருக்கு. ஹீரோ அதுக்கு போல தன்னுடைய சக்திகளை வெளிப்படுத்தி அங்க வர டீமன் எல்லாத்தையும் அடிக்கிறான். ஒட்டுமொத்தமா இன்னும் முன்னாடி வரும்போது ஹீரோ உடனே தன்னுடைய அல்டிமேட் பவரா இருக்கக்கூடிய ஒரு ஃபயர் பவரை பயன்படுத்தாம பாருங்க. அது ரேசர் மாதிரி போயிட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற எல்லா மான்சஸையும் பீஸ் ஆக்கிடும். இதை பார்த்து அந்த மேனேஜரும் என்ன இங்க நடக்குது, ரொம்ப டாப் லெவலா சண்டை போடுறான், ஸ்கில்லும் அபரிவிதமா இருக்கு. பார்த்தா ஹீரோ பண்ண சக்தியால அந்த இடம் அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் ஹீரோக்கு கொடுக்குறாங்க. கேண்டிடேட் லிங்க் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணிட்டாரு இந்த டெஸ்ட்ல. ஹீரோவும் நான் இது என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன், பார்த்தா எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு. கண்டிப்பா இந்த டெஸ்டோடைய ரிசல்ட் நான் பாஸ் பண்ணிட்டேன். அவளுக்கு சொன்ன ப்ராமிஸையும் நான் காப்பாத்தியாச்சு. ஆனா நான் பண்ண வேலையால எத்தனை பேர் வெளியில இதை பார்த்து ஷாக் ஆனாங்கன்னு தெரியல. கண்டிப்பா இந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு அந்த எஸ் லெவல் டேலண்ட்டை வச்சுட்டு இருந்தவனும் கடுப்பாவான். அதுக்கப்புறம் பார்த்து சக்சஸ்ஃபுல்லா ஹீரோ முடிச்சுட்டு வெளியே வர, அவன் ஏஞ்ச உடனே இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு அவாய புழப்பாங்க. வெறும் 18 வயசு தான் அந்த பையனுக்கு ஆகுது. அதுவும் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் லெவல் பீஸ்ட் சொல்ல அவைக் பண்ணிருக்கான். இன்னும் 3 ஸ்டார் பீஸ்ட் லெவல கூட அவன் அடையல. அதுக்குள்ளேயே பார்த்தா எப்படி இவ்வளவு டேலண்ட் அவனுக்கு. அப்ப அந்த மேனேஜர், கங்க்ராச்சுலேஷன் தம்பி, சக்சஸ்ஃபுல்லா நீ பாஸ் பண்ணிட்டேன் எல்லா விதமான ஹண்டிங் லெவல் டெஸ்ட்லயும். உனக்கு இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியும் சார், என்னுடைய கிரேட் இப்போதைக்கு ரொம்ப நல்லா எடுத்திருக்கான்னு தெரியுது. அப்புறம் அந்த எக்ஸாம் நடத்தக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஹீரோவை பாராட்டுறாங்க. தம்பி நீ சூப்பரா பண்ணப்பா, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, உண்மையிலேயே உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு, கவலைப்படாத. இன்னைக்கு ஆஃப்டர்நூனே உன்னுடைய டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் எல்லாத்தையுமே நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் உனக்கு. சரி ஓகேங்க, 3 எக்ஸாம் இருக்கும், நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி நான் இப்போதைக்கு கிளம்பலாம்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த மேனேஜரும் ஒரு நிமிஷம் நில்லு தம்பி, என்ன வேணும்? உன்னுடைய டேலண்ட் என்னவோ இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்திருக்கு, அதாவது லெவல் 1 தான் இருந்திருக்கு. ஆனா திடீர்னு எப்படி உன்னுடைய பீஸ்ட் சொல்ல அவைக்கணும் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சக்திகளை அதிகப்படி அந்த பயன்படுத்தினேன். நடுவில் எதனா ஆயிடுச்சா? நடுவில் எதனா ஆயிருச்சுன்னா என்கிட்ட சொல்லு தம்பி, நான் அதை தெரிஞ்சுக்க விரும்புறேன். பிரச்சனையா இருந்துச்சுன்னா சொல்லு, நான் உனக்கு உதவி பண்றேன். இல்லங்க ஆரம்பத்துல என்ன எல்லாருமே கேள்வி பண்ணாங்க. ஸோ அப்புறம் என்னுடைய லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் மாத்தணுன்ற ஒரு வெறி மட்டும் தான் எனக்கு. ஸோ அந்த ஒரு நோக்கத்தினால அடுத்த கட்டமா எப்படியாச்சும் இதுல பவர்ஃபுல்லா மாறி பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைச்சு தான் எல்லாத்தையும் பண்ணேன். ஸோ அதன் அடிப்படையில் இங்க பவர்ஸ் எல்லாமே அவைக்னி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை தான் உங்களுக்கு காமிச்சேன், மிச்சபடி வேற எதுவும் இல்லை. இதுல தானே உங்களுக்கு பிரச்சனையா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எக்ஸாம் நடத்தக்கூடியவரும், மேனேஜர் சார் நம்ம உண்மையிலே இந்த பையன் கிட்ட உண்மை என்னன்றதை சொல்லிடலாமா? சொல்றதுல தப்பு இல்லை, சொல்லாமே இருக்கவும் முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் அவனோட ரிசல்ட் பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஸோ நீ கிளம்பலாம் தம்பின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லாமே அவனை கிளப்பி விடுறாங்க. ஹீரோ கிளம்பின பிறகு அவரு உன பக்கம், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் பீஸ்ட் சோல் மாஸ்டர் ஆக போறான், அவ்வளவு சக்தி இருக்கு இவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா டெஸ்ட் முடிச்சுட்டு ஹீரோ வெளியே வந்தா எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. மதியானமே ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் தான் பார்த்தா நம்ம ஷூவும், லிங்க எங்கடா வர, இங்க வாடா, நீ என்ன பாஸ் பண்ணிட்டே இந்த டெஸ்ட்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் பாஸ் பண்ணிட்டேன், ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்படியா? நான் எதிர்பார்த்தது காட்டில இவ்வளவு நல்லா தான் பண்ணிருக்கான், ஆனா எனக்கு என்ன வரப்போது தெரியல. ஆனா லெவல் 9 கிட்டே முடிச்சிருக்கான், இவ உண்மையிலே பிரமாதமான பொண்ணுதான்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அவ ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்கறதுக்காக ஹீரோவே பார்த்துட்டு இருக்கான். கண்டிப்பா இவ பார்க்கறதுலே தெரியுது நம்மளை பத்தி தான் விசாரிக்க போறான்னு. நான் எங்க இருந்து ஆரம்பிச்சு எதை சொல்றதுன்னு எனக்கு புரியலையே. வெறும் ஃபர்ஸ்ட் லெவல் வச்சுட்டு இருக்கேன்னா நேற்றுக்கு பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் அவன் பார்ப்பான். அதுவும் இல்லாம ஆச்சரியப்படுவான். சரி பொறுமையா சொல்லுவோம். சரிவா கவலைப்படாதமா, ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு உனக்கு கண்டிப்பா பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் தான் வரும்ன்றத நம்பிக்கையோட போவோம். இந்த எக்ஸாம்ல மட்டும் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா நான் உனக்கு டின்னருக்கு இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறேன், என்ன ஓகேவா? ஓகே, ஆனா நான் தான் ரெஸ்டாரண்ட் எங்கன்றது முடிவு பண்ணுவேன். ஓகே ஓகே, இருப்பா ரிசல்ட் பார்த்துட்டு போலாம்பா, அதுக்குள்ளேயே கிளம்பலான்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, வா அதை பத்தில யார் கவலைப்பட்டான், நீ எனக்கு டின்னர் வைக்கிறேன்னு சொன்னதுக்கு எனக்கு அதுவே போதும். அது மட்டும் இல்லாம நான் உனக்கு குறைச்சில மதிப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு பாஸ் பண்ணிடுப்பேன். எனக்கு ரொம்ப பசிக்கிற வாடா போகும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ கூட்டின்னு போக, அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய கிரேடு அப்புறம் ரிசல்ட்டை போயிட்டு பார்க்கறதுக்காக முட்டி மோதிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில தான் பார்த்த கூட்டத்து நடுவில் நம்ம எஸ் லெவல் ரேங்கரா இருக்கிற திமிரு பிடிச்ச பையனை பத்தி பேசுறாங்க. அவன் பேரு மூக்ஜான். ஆனா அவன் எடுத்த ஸ்கோர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே அதிகப்படியான ஸ்கோர் எடுத்திருப்பான். இதை ரொம்ப பெருமையா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்கு. அவனுக்கு தலைகேறுது, என்ன விஞ்ச எவன்டா இங்க இருக்கான், இங்க நான் மட்டும் தான் கெத்தி எப்பவுமே. அந்த கம்முனாட்டி எவ்வளவு எடுத்துருப்பான்றது தெரியல. கண்டிப்பா அவன் தோத்து போய் மயங்கி அப்படி அங்கே வீந்திருப்பான். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா வந்திருப்பான். ஆனா அவன் அப்படி தெரியல. கூடவே நான் அதிகப்படியா இதுக்கு செலவு பண்ணிருக்கேன், அந்த கிறிஸ்டல்ஸை பயன்படுத்திருக்கேன். ஸோ நான் என் பெஸ்ட்டை தான் கொடுக்க முடியும். ஆனா எங்கேயா அந்த லின்னுன்ற பையனை நான் இது வரைக்கும் பார்க்கவே முடியல. எங்க போயிட்டாங்க? ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கூட்டு
கூட்டு போயிருப்பாங்களா பாஸ் எனக்கு தெரிஞ்சு அவன் உங்களை பார்த்து பயந்து எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எப்படி இருந்தாலும் அவன் தோத்த பின்னாடி வந்து அவனை அசிங்கமா கேவலப்படுத்த போறீங்களா. சோ அந்த ஒரு கேவலத்தை தாங்க முடியாம தான் ஓடிட்டு இருப்பான். கண்டிப்பா அவன் ஒஸ்டா தான் அதுல பாஸ் பண்ணிருப்பான். அவனுக்கு ஸ்கோர்லாம் கம்மியா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் அவன் கூட இருக்கவங்க கலாச்சிட்டு இருக்க. பின்னாடி இருக்கிற ஒருத்தனும் டேய் இருங்கடா அவனை பத்தின ரிசல்ட் வராம இப்படி பேசுறீங்க. ஆனா அந்த பாசம் விடு நீ அவனை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவன் என்னத்துக்கு பயந்து ஓடி இருந்தான்னா ஓடல. நான் அவன் தோத்து போயிட்டான்றது எனக்கு ஆல்ரெடி தான் தெரியுமே. கண்டிப்பா என்கிட்ட திரும்ப அவன் முகத்தை கொடுத்து வரமாட்டான் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவோ சோவோ அவன் முன்னாடி தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஏன் உனக்கு ரெஸ்டாரண்ட்ல ஸ்பைசியான ஃபுட்னா ரொம்ப பிடிக்குமான்ற மாதிரி ஹீரோ கேட்க ஆமாமா எனக்கு அதான் பிடிக்கும். இன்னும் கூட பாரு ரிசல்ட் டைம் ஏன் உனக்கு விடவே இல்லை அப்படின்னு அவங்க பேசிட்டு போறதெல்லாம் இவனுக்கு பார்த்த உடனே என்னடா இவன் சொன்னதெல்லாம் மீறி வித்தியாசமான நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு வான் பண்ணா கூட இவன் கூட போயிட்டு இப்படி பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அவன் இன்னும் கடுப்பா வரான். அதுக்கப்புறம் தலைவனே போயிட்டு வாண்டடா பேசுவான். இல்லன்னு நீ பயந்து போய் ஒளியிலையாடா ஏன் ரிலாக்ஸா இருக்க. ரொம்ப உன்னுடைய டெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பா மோசமா தானே வந்திருக்கணும். ரொம்ப நல்லா வந்திருக்கேன். ஆமா ரொம்ப நல்லா வரலனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். எனக்கு அது போதும் சாட்டிஸ்பாக்சனா இருக்கிறேன். நான் என்னது சாட்டிஸ்ஃபையா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாஸோடைய ஃப்ரெண்டு இவன பக்கம் திமுர்ல பேச ஆரம்பிப்பான். என்ன அப்படி பெருசா மார்க் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்க. ஃபர்ஸ்ட் லெவலை வச்சுட்டு பாஸ் பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது உனக்கு தெரியலையா. இவனுக்குலாம் எங்க இருந்து தெரிய போகுது. இவன் பேசுறத பார்த்தா ஏதோ ஃப்ளூக்ல பாஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இன்னொரு முறையும் டெஸ்ட் வச்சா கண்டிப்பா அடுத்த முறை லக் இல்லாம இவன் தோத்து போகுது தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. இவன் எல்லாம் எங்கிருந்து உருப்பட போறான்ற மாதிரி கலாய்க்கிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாஸ் டேய் நான் இன்னைக்கு உனக்கு வான் பண்ணியும் மறந்துட்டியா எல்லாமே. அப்படியா என்னப்பா சொன்ன எல்லாத்தையும் மறந்துட்டேன்ற மாதிரி திரும்ப கேட்பா. அவனை பக்கம் காண்டாவான். அதுக்கப்புறம் மற்ற டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வரப்போகுது. ஸோ யார் எந்த லெவலுக்கு எடுத்திருக்காங்கன்ற ஒரு விவரம் கொடுக்க போறாங்க. ஸோ இது வரைக்கும் ஆளாளுக்கு சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கையின் பேர்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரிசல்ட். ஸோ உண்மையான ரிசல்ட் வந்த உடனே எல்லாரும் அடிச்சு பிடிச்சின்னு போய் பாக்குறாங்க. அப்புறம் இந்த வருஷத்துடைய டாப் பண்ண ஸ்கோர் எடுத்தது யாருடான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த எஸ் லெவல் ஆள் வந்து கண்டிப்பா அது நானா தான் இருக்கணும்ன்ற மாதிரி தலகணத்துல பார்ப்பான். ஆனா அடுத்த செகண்ட் என்னடா இங்க நடக்குது நான் மூணாவதா எனக்கு ஒண்ணு 2 பேரா என்னடா இங்க நடக்குது. 2வது பிளேஸ்ல ஷூ இருக்கா. ஷூ 9th லெவல் கிட்ட எடுத்ததால அவ ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கணும். அவளே வரலன்னா அப்ப ஃபர்ஸ்ட் யாரு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தா மாஸ்டரா இருக்கணும். அந்த பேரை பார்த்த உடனே அவன் கலங்கிடும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவன் லின்னு அவன் எப்படா ஃபர்ஸ்ட் வந்தான் அப்படின்ற மாதிரி அவன் கத்த. அவனால அதை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல ஜீர்ணிக்க முடியல. வாய்ப்பே இல்ல. கிட்டத்தட்ட 10 ரவுண்டுக்கு மேல அவனால நீடிச்சு நின்று ஹண்டிங் பண்ணி அதிகப்படியான ஸ்கோர் பண்ணிருக்கான். உடனே பார்த்தா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஷாக் ஆயிட்டு லின்னு எப்படா அவனால ஃபர்ஸ்ட் வர முடிஞ்சது சூப்பர் ராணி. அப்புறம் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனை பத்தி தெரியுமா அவன் லெவல் 1 பிசி சொல்ல வச்சுட்டு இருந்தவனா அவன் பாஸ் பண்ணிட்டான்டா. நல்ல விஷயம் தானே. யாரு சொன்ன நல்ல விஷயம் அதெல்லாம் கிடையாது. இந்த வருஷம் விளங்கின மாதிரி தான் ஒரு உதவாக்கரையை போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் பாத்தியா அப்படின்ற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் அவனை தப்பா தான் பேசுறாங்க. அப்ப கூட நமக்கு தேவை ஷூ இல்லனா உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அந்த எஸ் லெவலான ஆளுங்கள அவங்க வந்து நல்லா இருந்திருக்கும். அதுவும் உண்மைதான். ஆனாலும் இந்த வருஷம் என்னன்னு தெரியல ஒஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் 2வது இடத்துக்கு ஷூவும் 3வது இடத்துக்கு பூவும் போயிருக்காங்க. பாவம் அவங்க 2 பேரும் மாதிரி பேசிட்டு இருக்கு. இவனுக்கு ஒரே அசிங்கமா போதாங்க. ஹீரோவும் தோத்துட்டேயா நான் தான் சொன்னேனே நான் பாஸ் பண்ணுவேன்னு. சோ இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட பிரச்சனை வச்சுக்காது. இன்னொரு பக்கம் இதை பார்த்து நம்ம ஷூவோ ஷாக் ஆவா. ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன விடவும் அதிகமா லீ தான் வந்திருக்கான். நான் ரிசல்ட்ல அவன் கண்டிப்பா பாஸ் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா இவன் எனக்கு மேல ஃபர்ஸ்டா வந்தது பார்க்கும்போது எனக்கு வாயை பொளக்கிற மாதிரி ஆயிடுது. ஆனா அந்த பாஸால ஏத்துக்க முடியல. என்னால ஏத்துக்கவே முடியாது. இவன் எப்படி என்ன விட ரொம்ப பசுவ பேசுக போலாம். இவன் வெறும் ஃபர்ஸ்ட் லெவல் டேலண்ட் வச்சுட்டு இருக்கிறவன் தான். ரிசல்ட்ல ஏதோ குளறுபடி பண்ணிருக்காங்க சீட்டிங் பண்ணிருக்காங்க. இவன் சீட்டிங் பண்ணிருக்கான்னு சொன்ன உடனே கூட இருக்கிற எல்லாருமே ஆமா ஃபர்ஸ்ட் லெவல் டேலண்ட் வச்சுட்டு இருக்கிறவன் எப்படி இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வர முடியும். கண்டிப்பா இவன் சீட்டிங் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஏமாத்தறான்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோவும் நான் உங்களை ஏமாத்தறேனா நான் உன்னை வின் பண்றதுக்கு நான் சீட் பண்ணி வின் பண்ணணுமாடா. சீட் பண்ணிட்டு தேவையில்லாத பொய்யெல்லாம் எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காதா. உன்னுடைய பீஸ்ட் சோலோடைய பவர் ஒன்றும் லெவல் 1 தான். அதை வச்சுட்டு ஒரு நாள் ஒரு ரவுண்டு கூட தாண்ட முடியாது. ஆனா நீ 10 ரவுண்டு கிட்ட தாண்டி அந்த அண்ட் பண்ணிருக்கா நீ ஏமாத்திருக்கேன் தான் அர்த்தம். சரி நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்துன்னு தான் நான் சொல்றீங்கல்ல. டார்க் சிஸ்டம் ஒரு ஐடியா கொடுக்கும் இவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரூவ் பண்றதுக்கு எதனா ஒன்று சொல்லி விடுறா அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் சரி பேசாம நீங்க என் மேலதான் நம்பிக்கை இல்லைன்னா டெஸ்ட் ரிசல்ட்டை கொடுத்து அந்த எக்ஸாமினரா இருந்த அவங்களோட கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கலாம்ல. உண்மையிலே நான் ஏமாத்தனா இல்லையானே அவங்க உண்மையிலே சொல்லிட்டாங்கன்னா நான் அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் நான் ஏமாத்தனேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த மேனேஜரும் வருவாரு. இங்க என்ன சண்டை போயிட்டு இருக்கு யார் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா கடவுளே சீஃப் எக்ஸாமினர் வராங்க. அப்போ ஹீரோவுடைய டிராகன் சிஸ்டமோ டேய் பாத்தியா அவர் தான் லார்ட் லெவல் பீஸ்ட் சோல் மாஸ்டரா ரொம்ப ஸ்ட்ராங்கடா அவருடைய பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயந்து ஒதுங்க போயிடுவான். எங்க யாரு சண்டை போட்டு இருக்கா என்ன போய் பிரச்சனை போயிட்டு இருக்கு யார் ரிசல்ட் வந்து திரும்பி கவுண்ட் பண்ண சொல்லி கத்திட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரவுடி எஸ் ரேங்கரும் சார் நான் தான் அதை கேட்டது. நான் நினைக்கிறேன் இங்க இருக்க இந்த லின்ன்ற பையன் எக்ஸாம்ல எது உங்களை ஏமாத்தி ரிசல்ட்டை எப்படி மாத்திருக்கான்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் வச்சுட்டு இருக்கிற ஒரு பேக் லிசார்டா இருக்கிற இவனுடைய சோல் பேஸ்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்கா இருக்கான். ஆரம்பத்துல இருந்து நான் இவனை கவனிச்சுட்டே தான் இருக்கேன். அப்படி வீக்கா இருக்கிற ஒருத்தனால இப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வர முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு ரவுண்டு தாண்டதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இவன் 10 ரவுண்டு கிட்ட அந்த ஹண்டிங் டெஸ்ட்ல தாண்டி அதிகப்படியா ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். இதுல என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்கு. சோ அதனால தான் இவன் மேல சீட்டிங் பண்றான்ற பேர்ல நான் திரும்ப இந்த இடத்துல கத்திட்டு ஆர்ப்பாட்டம் பண்றேன். அதுக்கப்புறம் அவரே நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு புரியுது. ஆனா நான் இங்க சொல்ல வர்றது என்னன்னா நீங்க சொன்னது போலியா அவன் சீட்டிங் பண்றதை தான் நானுமே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நினைச்சேன். ஆனா அங்க நடந்த எல்லா விதமான உண்மையான வீடியோ ஃபுட்டேஜை வச்சு தான் நானே சொல்றேன். இவன் அந்த ஃபர்ஸ்ட்
பிளேஸுக்கு வரதுக்கான எல்லா தகுதியும் அவனுக்கு இருக்கு. ஸோ அதை நான் பார்த்ததுனால தான் எக்ஸாம் ரிசல்ட்டில் இவன் எடுத்த ஸ்கோர் பிரகாரம் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ மிச்சபடி இவன் எந்த விதமான சீட்டிங்கும் பண்ணல. அதை நான் கண்கூடாவே பார்த்தேன். ஒருவேளை நீ எங்க மேல சந்தேகப்படுறீன்ற மாதிரி அந்த சீஃப் எக்ஸாமினரே நம்ம ரவுடி எஸ்ஆர்எங்கரை பார்த்து கேட்க, இல்ல சார் நாங்க உங்க மேலலாம் சந்தேகப்படல, இவன் மேலதான் எங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருக்க மாதிரி தெரியுது, உங்களை இவன் தீவிரமா ஏமாத்தக்கூடியவன், அதனால சொல்றேன், உங்க மேல எங்களுக்கு சந்தேகமே வராது, இவன் தான் உங்களை எப்படியாச்சும் ஏமாத்த ட்ரை பண்ணுவான்ல, அதனால தான் நாங்க அப்படி சொல்றோம். இதை கேட்ட பின்னாடி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை பத்தி இப்போ தப்பா தான் திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா பார்த்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த சீஃப் எக்ஸாமினர் கிட்ட நடந்தது என்ன உண்மைன்றது தெளிவா சொல்லுங்க, அவன் உண்மையிலேயே உங்களை ஏமாத்திருக்கான் தானே, போய் சொல்லாம சொல்லுங்க, நீங்க சொல்ற ரெக்வஸ்ட் என்னால ஏத்துக்க முடியாது, ஏன்னா ரிசல்ட் பிரகாரம் உண்மையை பொறுத்து தான் நாங்க இங்க அதை செட் பண்ணிருக்கோம். அப்ப அந்த ரவுடி எக்ஸாமினரும் அப்பனா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அந்த ஃபுட்டேஜும் எனக்கு தர மாட்டீங்க, ஏன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்க சொல்லுவீங்க. ஸோ அதை பார்த்து நான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ உண்மை என்னன்றதை நானே அதை உங்க கண் முன்னாடி நான் கொண்டு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றேன்? ஆமா, நான் வந்து லின்னு கூட ஃபைட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஃபைட் பண்ணி அவனோட டெஸ்ட்டை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அவன் வீக் ஆனவனான்றது. இதுல அவன் ஜெயிச்சிருந்தானா நீங்க சொன்னது போல அந்த ஒரு டெஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அவன் உண்மையாக சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கான்றது அர்த்தம். அப்படி இந்த ஃபைட்ல அவன் தோத்துட்டானா கண்டிப்பா உங்களை ஏமாத்திருக்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை கேட்ட எல்லாருக்கும் ஆர்வம் ஆயிடுது. அடையங்கப்பா நம்ம எஸ்ராங்க இருக்கும் ஈரங்கரா இருக்கு நம்ம லின்னுக்குமா ஷூ ஒன்று பக்கம் இது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா அப்படின்னு ஷூ கேட்க ஹீரோவும் வேணாம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். டிராகன் சிஸ்டம் ஒரு பக்கம் ஹீரோக்கு அட்வைஸ் கொடுக்குது, கண்டிப்பா உன்னுடைய டேலண்ட்டை நிரூபிச்சாதான் இங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வரும், அதுக்கு நான் உனக்கு கொண்டு போறேன், கவலைப்படத்தை கொல்லலாம் மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரவுடி எஸ்ராங்கர் வந்து சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா சீஃப் எக்ஸாமினர், நீங்க சொல்லுங்க. ஸோ நீ கேட்கறதுல நியாயங்கள் நிறைய இருக்க தான் செய்யுது. ஸோ பிரச்சனை இல்லாம நீ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ லின்னால வேற வழி இல்லை, அதை வந்து சேலஞ்ச் ஏத்துக்கலன்னா அவன் சீட் பண்ணதான் அர்த்தம். சேலஞ்சை ஒத்துக்கணும்னா அவங்க கூட ஃபைட் பண்ணி தான் ஆகணும். கடைசியா ஹீரோ கிட்ட கேட்கறான், உண்மையை சொல்ற, போய் சொன்னியா இல்ல ஏமாத்தினியா, எது வந்தாலும் சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுற மாதிரி கேட்க. ஆனா ஹீரோவும் நான் எந்த ஒரு வகையிலையும் ஏமாத்தல, இன்னைக்கு கண்டிப்பா நான் வேணும்னு என்னோட எனிமியோடைய எலும்புகளை உடைக்க போறது இல்ல, சோ அதனால இந்த பேட்டிலுக்கு நானும் ஒத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ ஒத்துக்கிறான். ஆனா நம்ம சீஃப் எக்ஸாமினர் இந்த சண்டை வந்து எனக்கு தெரிஞ்சு வேணான்னு தோணுது சார், எங்க போக பாக்குறீங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் இங்கேயே உங்களுக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன், இந்த ஃபைட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்க இங்க இருந்துன்ற மாதிரி அவர் சொல்ல, அதான் அந்த ரவுடி எஸ்ராங்கர் சொல்ல, அதை கேட்டு நம்ம சீஃப் எக்ஸாமினரும் சரிப்பா உங்களுடைய சண்டை இங்க வேணாம், நம்மளுடைய பேட்டில் கிரவுண்டுக்கு போவோம், அங்க போயிட்டு எல்லாருடைய முன்னிலையில அதை முடிவு பண்ணிப்போம் சொல்ல, அப்புறம் அந்த பேட்டில் நடக்கிற அரேனாவை காமிக்க, அடுத்த கட்டமா பார்த்தா அவர் ரூல் சொல்றாரு, யாரு ஒருத்தங்க கடைசி நிமிஷத்துல தங்களால முடியலன்னு ஒத்துக்கிறாங்களோ அவங்களை வேணும்னே தாக்கக்கூடாது, ஸோ கொல்ற லெவலுக்கும் போகக்கூடாது, ஓகேவா? எனிமியை டிஃபீட் பண்ண உடனே நீங்க ஜெயிச்சது அர்த்தம். அதுக்கப்புறம் பேட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது ஹீரோக்கு தான் நல்லா வாய்ப்பு, ஏன்னா பிடிச்சி பொழந்து எடுக்கலாம் அவனை. அடுத்த கட்டமா பார்த்தா அவனுடைய பீஸ்ட் ஃபார்முக்கு மாறுவான் பாருங்க, அவன் ஸ்கெலிட்டன் மான்ஸ்டரா மாறுவான். அவனுடைய பீஸ்ட் சொல் பயங்கரமா இருக்கும். ஹீரோ அவன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ மட்டும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாம இருக்கிறத பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவன் இன்னும் முட்டாளா சாக போறானா, அவனுடைய உருவத்தையும் அவன் மாத்தாம இருக்கான். ஷோ அவனோட பக்கம் பார்த்து யோசிக்கிறான், அவன் லெவல் 1 லிசர்ட் மாத்துறது தானே, ஏன் அதை மாறாம இருக்கான், நேற்றுக்கு மாறி சண்டை போட்டுருக்கலாம் அவன், ஒருவேளை அவனால மாற முடியலையா, டயர்டா இருக்க அவனுக்கு, நான் என்ன பண்றது, அவனுக்கு உதவி பண்ணி ஆகணுமே அப்படின்னு அவனை பக்கம் யோசிக்க. ஆனா ஹீரோ அடுத்த செகண்டே என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே நான் பண்ணுவேன், இது போதுமான்னு சொல்லிட்டு உடனே அவன் காட்சிலா மாதிரி மாறுவான். எல்லாருமே பார்த்து வாயப்படந்துவாங்க, ஏன்னா அவனை விட ஆகிட்டா இருப்பான் ரொம்ப. டேய் உண்மையிலேயே இவன் ஃபர்ஸ்ட் லெவல் பீஸ் சொல்ல இடம் வச்சுட்டு இருக்கான், என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு. நம்ம எஸ்ராங்க்கு ரவுடி ஸ்டூடெண்ட் ஷாக் ஆவான், என்னடா இவன் இவ்வளவு பெருசா இருக்கான், இவ்வளவு தண்டி இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்து ஷாக் ஆவான். நீ எதிர்பார்த்தது இதுதானே, இப்ப பயந்து போனா என்ன அர்த்தம், இந்தா வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போது தலைவன் அதுல இருந்து தப்பிப்பான். சை கொஞ்சம் இருந்திருந்தா என்ன அப்படியே நசிக்கையே கொண்டு இருப்பாங்க, என்ன இது திரும்பி அட்டாக் பண்ண போறானா, என்னால அதை டாச் பண்ண முடியுமா, நான் தான் ஸ்கெலிட்டன் கேக்கு, என்னோட இது லெவல் எஸ் லெவல், அவன் வெறும் லெவல் 1 தான், ஈராங்க அவனை விட மாட்டான் நானு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போவான் பாருங்க. உடனே அவன் ஆளை பிடிச்சி தூக்கி அடிப்பான் ஹீரோ. அப்படி இப்படி துடி துவைக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறதுல அவனுக்கு கதி கலங்கிடும். இப்ப ஹீரோவை பார்த்து குறை சொன்னவன் ஒவ்வொருத்தரும் வந்து ஹீரோவை பார்த்து வாயை பொழந்து பாராட்டுறான், யாரோ சாமி இவன் இப்படி இருக்கான் பயங்கரமா இருக்கான்னு. ஷூ ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் நினைச்சது போலதான், ஆல்ரெடி வந்து லின்னு ஒன்னும் வீக்கெல்லாம் கிடையாது, அவன் ஸ்ட்ராங்கானவன் தான், அவனால ஈஸியா ரெக்கவர் ஆக முடியுது, பவரையும் அதிகப்படுத்தமா வெளிப்படுத்த முடியுது. இருந்தாலும் அந்த எஸ் லெவல் ரவுடி ஸ்டூடெண்ட்டுக்கு தலகணம் அதிகன்றதுனால நான் எஸ் லெவல் நீ இ லெவல், உன்னை நான் எப்பவுமே ஜெயிக்க விட மாட்டேன், நீ ஏமாத்திருக்கன்றதை நிரூபிக்க நல்லா இருக்கும் அப்படின்னு திரும்பியும் அட்டாக் பண்ண போறான் கோவத்துல. அட்டாக் பண்ண போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பவரை கொடுக்கக்கூடிய பில்லை சாப்பிடுவோம், அந்த பில்லுனால அதிகப்படியான பவர் கிடைக்கும். இந்த விஷயத்த சீஃப் எக்ஸாமினர் பார்ப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம டிராகன் சிஸ்டமும் ஹீரோ கிட்ட ஏன்பா இல்லைன்னு அவன் பயன்படுத்துறது பிளட் பிளாஸ்டிங் பில் பா, கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு அதிகப்படியான பவர்ஸ் அதிகப்படியும் அது கொடுக்கும், ஸோ நீ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும், அதுவும் ஒரு ட்ரக் மாதிரி தான், சைட் எஃபெக்ட்லாம் அதுக்கு இருக்கு, ஸோ இப்போ அவன் கட்டுப்பட்டு இருக்க மாட்டான், கண்ணா பண்ணா அட்டாக் பண்ணுவான், எதுவாக இருந்தாலும் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல. அந்த டைம் தான் சீஃப் எக்ஸாமினரும் எங்க பாருங்க ஓ வந்து இங்க ரூல்ஸ் மீறி இருக்கான், அவன் ஆல்ரெடி தோத்துட்டான், நிறுத்துங்கடா சண்டைன்ற மாதிரி சொல்ல. ஆனா சண்டையெல்லாம் நிறுத்த மாட்டான், இவர் பேச்சையும் மீறி தான் அங்க சண்டை நடக்கும், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டானு. ஸோ இன்னைக்கு என்ன எதனா ஒரு வழி பண்ணணும்னு தான் அதை சாப்பிட்டுருக்கான், விட மாட்டேன், இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறேன்டா, என்னையவா எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவன் கொடூரமா பேசுறாங்க. இப்போ ஏன் கண்ண படுறான், நான் தானே இங்க பவர்ஃபுல், என்ன பார்த்து பயப்படுவான்டா எல்லாருமே. ஆனா ஹீரோ பார்த்தா பெரிய எனர்ஜியை மொத்தமா இழுத்து அவன் முன்னாடி விடுவான் பாருங்க, கொடுத்த அடியே பெரிய அடின்றதுனால செவுத்துல போய் முட்டிப்பான். ஸோ இந்த மாதிரி திரும்ப நார்மலா மாறிடுவான். இதை பார்த்து நம்ம சீஃப் எக்ஸாமினரும் எந்த ஒரு டோயலை பொறுத்த வரைக்கும் இதுல ஜெயிச்சது லின்னு தான். ஸோ இது மூலியமா எல்லாருக்கும் தெரிய வருது என்னடானா, நம்மளுடைய லின்னு சீட் பண்ணி அவங்க யாரையும் ஏமாத்தி ரிசல்ட்டை மாத்த வைக்கல, சரியா? இதை பார்த்த உடனே இன்னும் எல்லாருக்கும் ஹீரோ மேல
பயங்கர பயம் வந்துச்சு. என்னடா அவன் ட்ரக் பயன்படுத்தியும் சண்டை போட்டான், ஆனா அதை பயன்படுத்தி கூட அவனால சாய்க்க முடியலையா அவன் உண்மையிலே சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம சீஃப் எக்ஸாமினர் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் எல்லாரையுமே அந்த இடத்துக்கு வர வச்சு உடனடியாக அவங்க எல்லாரையுமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போக சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் ஹீரோவை பாராட்டுறாரு. கங்க்ராச்சுலேஷன் தம்பி, ரொம்ப தேங்க்யூ சார் நீங்க பண்ண உதவிக்கு. பரவாயில்ல நமக்குள்ள என்ன, இங்க பாரு ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாமினரா மட்டும் இந்த இடத்துக்கு வரல, அடுத்த கட்டமா நீ என்ன பண்ண போற, அடுத்த கட்டமா நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். கவலைப்படாத, நீ ஆசைப்பட்ட என் கூட வா, ஏன்னா நான் ஒரு ஷாங்கா யூனிவர்சிட்டியில ஒரு டீச்சரா வேலை பார்க்குறேன். அப்போ டிராகன் சிஸ்டம் வந்து டேய் ஒரு பவர்ஃபுல்லான ஆள்ரா, நீ அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயத்தை அவர்கிட்ட கத்துக்கலாம். அப்புறம் நிறைய ஃபேமஸான பவர்ஃபுல்லான ஆளுங்க அந்த இடத்துக்கு படிக்க வருவாங்க, நீ இன்னும் ஜீனியஸா மாறிடுன்ற மாதிரி அதை சொல்ல ஹீரோவும் டீச்சர் சாயோ இங்க பாருங்க, எப்போதுல இருந்து இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்களுடைய காலேஜுக்கு வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்பர் 1 கோலரா ஷேங்காய் சிட்டியில தான் இருக்கேன். என்ன இவன் இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்தாலும் இப்படி அசால்ட்டா வேணுன்ற மாதிரி சொல்றான். எவ்வளவு பெனிஃபிட் சொன்னாலும் இவன் ஏத்துக்க மாட்டானே. சரி அங்க நான் சேரதா இருந்தா மட்டும் எனக்கு விதி விலக்கு எல்லாமே சேர்ப்பீங்க. ஆமா நீ ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்க, உனக்கு எப்படி எல்லா விதியும் வச்சு பண்ண முடியும். முக்கியமா உன்னுடைய டாப் கிரேட பொறுத்த வரைக்கும் அங்கெல்லாம் வந்து சீட்டு ஃப்ரீயா கொடுப்போம், பத்தாத்துக்கு உனக்கு ஃபண்டும் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் வானாச்சு. கூடவே 20 ஹை குவாலிட்டி பீஸ் சோல் கிறிஸ்டல்ஸ் கொடுப்பாங்க, கூடவே 5 பீஸ் சோல் பில்ஸையும் கொடுத்து கூடவே கார்டு காயினும் கொடுப்பாங்க. ஹீரோதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு யோசிப்பான், அங்க போன பெரிய லெவலில் லாபம் இருக்குதா, பத்தாவதுக்கு அங்க மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறமா பார்த்தா அவர் நிறைய ஆஃபர் கொடுத்து ஹீரோவை தான் பக்கம் இருக்கலாம்னு பாக்குறாரு. அதுவும் நான் பக்கம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொருத்தரங்க ஒரு டே எவ்வளவு தெரிஞ்சு அவனை ட்ரிக் பண்ணி உன்னுடைய மேஜிக் சிட்டி பீஸ்ட் யூனிவர்சிட்டி கூட்டும் போகலாம் ட்ரை பண்ணுவேன், இது ஆடுற மாதிரி ஹீரோ யோசிக்க, நீ முட்டாள் தனமா பேசிட்டு இருக்கிற சின்னன்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் பக்கம் சொல்லுவாரு. நான் அவனை இங்க இருந்து அவனை கூட்டும் போகிறதுக்கு ட்ரை பண்ணல, உங்ககிட்ட எங்க டேலண்ட் இருக்கு, ஸோ இது மாரியும் நல்ல டேலண்ட்டை வளர்க்கறதுக்காக தான் அங்க கூப்பிடுறேன். உன்னுடைய யாஞ்சிங் பீஸ்ட் யூனிவர்சிட்டியில படிச்சு அவன் பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பெரிய அங்கீகாரம் அவனுக்கு கொடுக்கலையே, நீங்க இதை பார்த்து அவன் முறைச்சிக்கனே, இங்க பாரு அதெல்லாம் கிடையாது தம்பி, உனக்கு இங்க நிறைய நான் எல்லா விதமான வசதியும் பண்றேன், அவன் கூப்பிடறான் நீ அங்க போவாத, அவன் கேட்ட எல்லாத்தையும் நான் இங்க டபுள் மடங்கு அவனுக்கு கொடுக்குறேன். இதை கேட்ட எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க பங்குக்கு இந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைச்சா நான் இங்க விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ற மாதிரி உன்ன பக்கம் ஆசை வார்த்தையை காமிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சீஃப் எக்ஸாமினரும் எவ்வளவு தைரியம் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ண உன்னை விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவருக்கு சண்டை ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இவரும் உன பக்கம் கடுப்பா பாரு, இவங்க 2 பேருக்கு இடையில சண்டையில பார்த்தா நம்ம ஹீரோ நடுவில் மாட்டினா அவனும் என்ன போஸ்ட் இது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்களே இப்ப இவங்க 2 பேருமே லார்ட் லெவல் பீஸ்ட் சோல வச்சுட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு இன்னொருத்தர் அங்க வருவாரு. நீங்க 2 பேரும் என்னோட தவளம் இவ்வளவு கோவமா இருக்கீங்க, அவர் அங்க வந்த உடனே பார்த்தா இவங்க 2 பேரையும் தாண்டி அவருடைய பவர் வந்து அவ்வளவு அதிகப்படியா இருக்குங்க. ஹீரோ அதை யோசிப்பான், இங்க இருக்கிற ஜோயோ அண்ட் செங்கு இந்த 2 டீச்சர்ஸ் காட்டிலும் அங்க வர 3வது ஆளுடைய பவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ கதை நீங்க கண்டிப்பா முடிவு பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி தான் போகும். ஸோ கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த எபிசோடு போடலாமன்றது சொல்லுங்க, தொடர்ச்சியா போட்டு முடிச்சிடலாம். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம இதை நிறுத்திடலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்றதெல்லாம் பார்த்தாது, முக்கியமா வந்து லைக் காமிக்கணும். இந்த ஒரு வீடியோக்கு ஒரு 2K இல்லைன்னா 3K கிட்ட லைக் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் போடுறக்கூடிய அடுத்த எபிசோடுக்கும் அதே லைக்கை கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2K இல்லைனா 1K கிட்டே லைக்கை கொண்டு வாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த கட்ட எபிசோடு எல்லாமே தொடர்ச்சியா போடுறேன். அப்படி இல்லைனாவே வியூஸ் கம்மியாக போதுன்னா நான் ட்ராப் பண்ணிடுறேன். சரிங்க, அதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.